இருப்பவனும் பரிபூரண ஆனந்த மூர்த்தியும் தயாபரனும் மகிழ்ச்சி மிக்கவனுமாகிய சத்குருநாதனை யான் வணங்குகிறேன். சித்த வேதம் 4வது அத்தியாயத்துல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். உபதேசம் என்றால் என்ன, அது எதற்கு நமக்கு அது தேவை, இதை பற்றி நேற்று நம்ம பார்த்தோம். பொதுவாக மனிதன் என்று அபிமானித்து வருகின்ற நமக்கு மாயா சமுத்திரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான அந்த வழி மார்க்கம் என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை. இதில் யாரோ ஒருவர்தான் தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே அந்த மார்க்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்ததுதான், அதை தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே அறிகிறார்கள். ஆனால் உலகத்தினுடைய அந்த பந்தத்திலிருந்து கட்டுண்ட பெரும்பாலான மக்களுக்கு யாரோ ஒருத்தருடைய வழிகாட்டுதல் என்பது ஆரம்பத்தில் தேவைப்படுகிறது. இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து இந்த ஜீவன் மாட்டிக்கொண்டிருப்பதற்கான அடிப்படை காரணம், தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த வந்த வழியை அது மறந்து விட்டது. காரணம், இந்த ஜீவனை விட மாயினான இந்த உலகத்தினுடைய இந்த உறவுகளோ பொருட்களோ இல்ல பிற வசதி வாய்ப்புகளிலேயோ கட்டுண்டு இருக்கிறது. ஜீவனை விட மாயையான இந்த நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாலேயே அந்த மாயையிலேயே மதிமயங்கி இருக்கிறது. அறிவு ஆகிய அந்த ஜீவசக்தியான வாயுவை அது வெளியில விட்டதால அறியாமை என்ற நிலைமைக்கு அது அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் உபதேசம். ஏற்கனவே நமக்குள் தினசரி தூங்கும் போது நாம் நடத்துகின்ற அதே கதியைத்தான் தூங்காமல் இருக்கும் போதும் நடத்துகின்ற கதியாக மாற்றினால் இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதைத்தான் ஞானபிதா தெளிவுபடுத்துகிறார். அதுக்குதான் நமக்கு அந்த மீண்டும் அதை ஞாபகப்படுத்துவதற்குத்தான் இந்த உபதேசம் என்பது நமக்கு அது தேவைப்படுகிறது. உலகத்தினுடைய எத்தகைய ராக துவேஷமாக இருந்தாலும், எத்தகைய யோகமோ தோஷமோ எதுவாக இருந்தாலும், அதை அனுபவிப்ப வேண்டுமென்றால் இந்த ஜீவனை அது விரயம் செய்துத்தான் அதை அனுபவித்து ஆக வேண்டும். அப்ப எப்போ நம்ம அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்குகிறோமோ அப்போதெல்லாம் இந்த உலகத்தினுடைய இந்த ராக துவேஷம், அதாவது யோகமோ தோஷமோ அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எப்போது நமக்குரிய உலகம், நம்ம தூங்க சொல்ல உலகம் இருக்கா? இல்ல. தூங்கி எழுந்தவொன்னு தானே அந்த உலகம் வருது. அப்ப அது நமக்குள் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் தான். அந்த ஜீவசக்தியான வாயு பஞ்ச இந்திரியங்கள் வழியாக அது வெளியே செல்வதால் தான் நமக்குள் அந்த உலகம் உருவாகிறது. அப்ப அந்த உலகம்னு ஒண்ணு உருவாக்கி விட்டாலே சரி, அது இந்த மாயையினுடைய இன்பத் துன்பக்கு நாம் அடிமைதான். இதிலிருந்து விடுதலை பெற முடியாது. அதுக்கு ஒரே வழி உருவாக்காமல் இருப்பதற்குத்தான். அப்ப அது உருவாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய உலகத்தை நான் உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எனக்குள் இருக்கக்கூடிய, என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தியை பஞ்ச இந்திரியங்கள் வழியாக விரயம் செய்யாமல் அது எனக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் போதுதான் இந்த மாயையான கேட்பது, காண்பது, அறிவது ஆகிய அந்த உலகம் என்பது நம்மிடம் அது நசித்து போகும். அது இல்லாத வரை இந்த ஜீவனுக்கு மேல்கதி என்பது கிடைக்காது. அப்ப இந்த உலகத்தினுடைய இந்த ராக துவேஷங்களை விட்டால் தான், அது மேல் இருக்கக்கூடிய அந்த பற்றை விட்டால் தொழிய
பற்று விடணும்னா அந்த உலகத்தை நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது. பண்ணினாலே அதுல பற்று வந்துவிடும், ராக துவேஷம் என்று வந்துவிடும். அப்ப எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணனை எண்ணங்களாக அபானனாக நான் மாற விடாமல் அது எனக்குள்ளேயே அது அப்படியே அது நிலைநிறுத்தும் போது மட்டும்தான், அது உற்பத்தியான இடத்திலேயே அந்த ஜீவனை அசையாமல் அது நிலைநிறுத்தும் போது தான், அசைஞ்சாலே அது சப்தமாகிறது, எண்ணமாகிறது, வெளியில் வியாபிக்கிறது, பற்றாகிறது. அப்ப ஈஸ்வரனுடைய இரண்டு தன்மையில அந்த மாயை என்ற நிலையில நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ மற்றொரு தன்மையான அந்த பிரம்மம் அக்ஷரம் என்ற ஒரு நிலையை நம்ம உணர வேண்டும் என்றால், நமக்குள்ள அந்த பிராணனை அதன் உற்பத்தியான இடத்திலேயே அசையாமல் நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் நாம் விடுதலை பெற முடியும். அதற்குத்தான் நமக்கு அந்த உபதேசம் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப தன்னில் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி பிரம்மாந்தரத்தை திறக்காமல் அதுடன் சென்று முட்டி அதோகதியாக வெளியில் போய் நசித்து போய்கிறதான், செத்து போகிறது. அதனால்தான் தன்னுடைய ஜீவசக்திய வெளியில விடாம தன்னுள்ளேயே மேல்கதியாக நடத்தி அந்த ஜீவனினால் அந்த பிரம்மாந்தரத்தை தட்டி திறக்க வேண்டும். அவ்விதம் செய்து ஜீவன் பிரம்மாந்தரத்தில் லயித்து தானாகி தன்மயமாகி தீர்வது தான் மோட்சம். வந்தது இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் மோட்சம் கிடைப்பதற்கான, சித்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப உலகத்தினுடைய நாம் விதம் வாங்கிட்டோம். இந்த உலகத்தினுடைய மாயையினுடைய செயல்கள் நமக்கு வெற்றியோ அது தோல்வியோ, விதம் வாங்கிட்டா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி மாயையில நடக்குமா? அது எதிர்பார்க்கவும் முடியாதது. நம்மளுடைய நோக்கம் மாயையில நம்ம நினைச்ச மாதிரி வந்த மாயையான உலகத்துல அது மேல ராகம் ஏற்படுகிறது. நம்ம நினைச்சதுக்கு எதிர்மாறாக இந்த மாயையான உலகத்தில் சம்பவங்கள் நடந்தால் அது மேல துவேஷம் ஏற்படுகிறது. அது எப்படியோ, அது எப்படி இருந்தாலும் நமக்கு அது ஜீவ விரயம் தான். அது அப்ப அந்த வித்தையினுடைய நோக்கம் நம்மளுடைய ஜீவனை முழுமையாக வெளியில் வியாபிக்க விடாமல் விட்டாதானே அது பிரச்சனையே. அது வியாபிக்க விடாமல் நமக்குள்ளேயே அது முழுமையாக அது நிலைநிறுத்த வேண்டும், உற்பத்தியான இடத்திலேயே. அப்பதான் மோட்சம் என்பது சித்திக்கிறது. இதை தாண்டி வேற எந்த விதத்திலையும் அது கிடையாது என்பதுதான் ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அது அப்போ என்ன, நமக்குள் ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாக வேண்டாம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்பது வேண்டும். அந்த மாதிரி ஐக்கியம் செய்தால்தான் அது மோட்சம். அது அப்போ என்ன பண்ணணும்னா, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணனையும் அபானையும் ஐக்கியப்படுத்துவது என்று சொல்லுவது. அப்ப பிராணன் நம்மளுக்கு உள்ள இருக்கிறது, அபானன் வெளியில போகுது. அந்த மாதிரி வெளியில விடாம அபானனை வெளியில போக விடாமல் நம்ம பிராணனை பிராணனாகவே நிலைநிறுத்தணும். நம்மளுடைய உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராணன் அசைஞ்சதுனால அது எண்ணமாக அது மாறும். அது எண்ணமாக மாறிச்சுனால அது பிராணன் எரிந்து அபானன் ஆகிறது. அபானனாலே நமக்குள்ள அது தங்காது, அது வெளியில போயிடும். அப்ப அதுக்குதான் பிராணனை அபானனாக விடாமல் உள்ளுக்குள்ளேயே அப்படியே அது ஐக்கியப்படுத்துறது, பிராணனையும் அபானனையும் ஐக்கியப்படுத்துவது என்றது. அப்ப அதை வெளியில போக விடாம பிராணனுடன் சேர்த்து அந்த அபானனை வெளியே உள்ளிலேயே ஒரே கதியாக நடத்துவதற்குத்தான் பிராணாயாமம் என்று சொல்றது. பிராணாயாமம் என்றால் பிராணன் ஆயமம் ஆகிறது. ஆயமம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துவது அல்லது நேரே கொண்டு போகிறது. அது வளைஞ்சு போச்சுன்னா தானே அபானனாக அது வெளியில போகுது புலன்கள் வழியாக. அப்ப அந்த புலன்கள் வழியாக போக விடாமல் நேர்கதியாக கொண்டு போகும்போது மட்டும்தான்
பிராணன் அபானனாக மாறாமல் பிராணனாகவே அதுல நிலைநிறுத்தப்படுகிறது. அப்ப உள்ளில் இருக்கிற அந்த பிராணனை அபானனாக அது வெளியில போகாம உள்ளிலேயே தடுத்து நிறுத்தணும். அப்பதான் பிராணனுக்கு நேர்கதி ஆகிறது. அந்த நேர்கதியாகும் போது மட்டும்தான் அது பிரம்மந்தரத்தை தட்டக்கூடிய அந்த இயல்பை அது பெறும். பிராணன் அபானனோடு அது மிக்ஸ் பண்ணி இருந்தா அது பிரம்மந்தரத்தை தட்டி திறக்கக்கூடிய அந்த சக்தி அதுக்கு முழுமையாக இருக்காதது. அது பிராணனாகவே அது நிலைநிறுத்தும் போதுதான் அந்த ஜீவன் தான் உற்பத்தியான இடத்துக்கு மேல் நோக்கி போக முடியும். அபானன் ஆகிட்டால் அது கீழ் நோக்கித்தான் இழுக்கும். அப்ப பிரம்மாந்தரத்தை மேல் பாகம் தான் இருக்குது, மேல் பாகமா தானே தட்டி திறக்கணும். அபானனோடு கலந்த அந்த பிராணன் வெறும் அபானன் இருந்ததுன்னா அது கீழ் நோக்கி தான் செல்லும். அது எப்படி மேல் நோக்கி செல்லக்கூடிய ஜீவனை மேல்கதிக்கு எப்படி அழைத்து செல்லும்? அபானுடைய இயல்பு கீழ் நோக்கி போகக்கூடியது தானே. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணன் வாயுவாகி ஆகாசமாகி அக்ஷரமாக வேண்டும் என்றால் மேல் நோக்கி அது பயணம் செய்தா மட்டும்தான் அது முடியும். அது அப்ப அதுக்குத்தான் நேராக ஒரே கதியாக 5 துவாரங்கள் வழியாக அது வெளியில வியாபிக்க விடாமல் அது நமக்குள்ளேயே அது ஒரே கதியாக நேர்கதியாக வரும்போது தான் நமக்கு அந்த நிலை என்பது கிடைக்கும். அது தட்டி திறக்க முடியும். அதுக்குதான் நீட்டுக என்பது வளைவாக போகக்கூடிய வளைந்து போகக்கூடிய அந்த கதிய நேராக மாற்ற வேண்டும். அதுக்குதான் நீட்டுக. வளைந்து இருக்கக்கூடியதை நேராக மாற்ற வேண்டும். அதுதான் நீட்டுக, நீளமாக்குக என்றாகிறது. அப்போ நீளமாக்க வேண்டும் என்றால் எதை நீளமாக்கணும்? நாம் உள்ளில் இருக்கிற அந்த பிராணன் நீளமா இல்லாமல் வளைந்து அபானனாக வெளியில போய் நசித்து கொண்டிருக்கிறதுக்கு அதுக்குதான் அது வளைய விடாம நேர்கதியாக அதை மாத்தணும். அந்த அபானனை வெளியில விடாமல் பிராணனுடன் சேர்த்து நேரே கொண்டு போகும்போதுதான் நீளமாகிறது. இதற்குதான் நீட்டுக என்று சொல்றது. அபானனால அது வளைந்து வெளியில போகும். அந்த மாதிரி போக விடாம நேராக ஆக்கும் போதுதான் அந்த வளையறத நேராக்கும் போதுதான் நீட்டுக. அதுக்குதான் சொல்றது. நம்ம தூங்குகின்ற சமயத்தில் நம்மளுடைய கதி எந்த விதமோ அதே மாதிரிதான் தூங்காமல் இருக்கும் போதும் அது நமக்கு அது கிடைக்கணும்ன்றது. அப்போ நம்மளுடைய தூங்கும் போது நம்மளுடைய கதி உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளதான் இருக்கும். சில பேர் அந்த தூங்குற சமயத்துல பாத்தீங்கன்னா கொரட்டை விடுவார்கள். ஒவ்வொரு விதமான சவுண்டுல கிறுக்கு கிரும்னு ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சு குரோன் அப்படின்ற மாதிரி ஏதோ சவுண்டு வருது. இதெல்லாம் உண்மையான சரியான கதி என்பது அது கிடையாதது. அப்ப உண்மையில சரியான கதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் அதாவது இலகுவாய் யாதொரு சேஷ்டையும் சப்தமும் இல்லாமல் சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கு கூட முடியாமல் 2 மார்பு குழியிலிருந்தோ அல்லது அடி தொண்டையின் குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு மாத்திரம் காணலாம். அதுதான் சரியான கதி. அப்ப நேர்மையாய் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிராணனுக்குன்னு உரிய அந்த பாதை, அதை தாண்டி வேற எந்த பாதையில போனாலும் அந்த உள்ளிருக்க மார்க்கத்துல அது டிராவல் ஆனாலும் அது நேர்மை இல்லாமல் அது வளைந்து போகிறது என்று தான் அர்த்தம். அது நேர்மையாய் அதாவது ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மை இலகுவாய் இயல்பாகவே மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டவனுக்கு பாத்தீங்கன்னா அது கதி வளைந்து தான் இருக்கும். அது ஆனா உண்மையில மனிதர்கள் என்பவர் யார் என்ற முறையில தான் யார் தன்னுடைய ஜீவனை விரயம் செய்யாமல் தனக்குள்ளேயே நிலைநிறுத்தவர்கள் தான் மனிதர்கள். அப்ப இயல்பான நிலை நாம் பிறக்கும் போதே இந்த நேர்கதியில் தான் தாய் தந்தையருடைய பிரம்மாந்தரத்தை தட்டி கொண்டு அந்த நேர்கதியில் தான் நம்ம பிறந்தோம். அங்கிருந்துதான் சுக்கிலம் இலக்கி கொண்டு கர்ப்ப பாத்திரத்தில் விழுந்தது. அதே மாதிரி தினசரி நாம் உடல் அளவிலேயோ மனதளவிலேயோ அதிக டயர்டா இருக்கிறோம். அந்த தூங்கும் போது தான் ஆழ்நிலை தூக்கத்தில் தான் நமக்கு இந்த கதி கிடைக்குது. அப்பதான் நம்ம ஃபுல்லா ரீசார்ஜ் ஆகுறோம். மாயான உலகத்துல நம்மளுடைய நடமாட்டம் என்பது அப்பதான் நமக்குள்ள அது நிகழுது.
அப்ப இயல்பாகவே நமக்கு இருக்கக்கூடிய அந்த கதி, ஆனா அதை மறந்துட்டு இருக்கோம். இயல்பாகவே நம்ம இப்ப எப்படி இந்த மாயான உலகத்துல இருக்கும்போது எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு நபருக்கு உள் சுவாசம் வெளி சுவாசம் என்பது எவ்வளவு இயல்பாக நடைபெறுகிறது. ஆனா இதே மாதிரிதான் இயல்பாகவே வெறும் இலகுவாகவே எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாம இயல்பாகவே எந்த வேலை நம்ம செய்தாலும் உபஜீவனத்துக்காக வெளியில வியாபித்திருந்தாலும் நமக்குள்ள அந்த சதா பிராணாயாமம் என்பது அது இயல்பாகவே அது நடக்க வேண்டும், எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல். ஆனா ஆரம்பத்துல நம்ம மறந்திருந்ததால திரும்பவும் அதுக்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் அது வரும். அது நம்ம வெளி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டு விட்டு இந்த கதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்பதான் அது இயல்பான சுவாசமாக அது மாறும். அது இதை விட்டுட்டு மாயான இந்த உலகத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் வருவேன், இல்லை என் பேரம்பேத்தி எடுத்தாதான் வருவேன், நான் 60 வயசுக்கு மேலதான் வருவேன், அது வரைக்கும் இதை போஸ்ட்பெய்ட் பண்ணி வைக்கிறது, அப்புறம் நான் தொடர்ந்து பண்ணுவேன். அப்படிலாம் நீங்க உங்களுடைய அந்த நோக்கத்தை இப்பவே 100% நடத்த முடியலன்னா எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல இன்னும் 4 வருஷம் மொத்தம் நடத்தணும் எந்த கேரண்டியும் கிடையாது. இப்ப காலம் இருக்கும் போதே இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்ல மாயான உலகம் முக்கியம் தானே வித்தையில நம்ம போக்கஸ் பண்ண முடியாதது. நம்முடைய பற்று அது வெளிநோக்கி இருந்தது என்றால் ஜீவன் மேல உண்மையான சிநேகிக்க முடியாதது, ஜீவனை விரயம் செய்து கொண்டு தான் இருப்போம். அப்ப அந்த நேர்மையாய் அதனுடைய பாதையில எப்படி இப்போ உள் சுவாசம் வெளி சுவாசம் எப்படி நம்மை அறியாம இயல்பாவே நடக்குதுல்ல, அதே மாதிரிதான் அந்த நம்மளோட கதிய ரொம்ப இலகுவா யதார்த்தமாகவே அதுவாகவே நடக்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு டியூன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண சொல்ல யாதொரு சேஷ்டையும் சப்தமும் இல்லாமல் நம்ம பயிற்சி பண்றோம். அந்த வாயு மேல் ஒரே சீராக மேல கீழே போயிட்டு வரணும். எங்கேயுமே ஸ்டாப் ஆகி போக கூடாதது. மேல போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்ட் அதே செகண்ட் தான் கீழே வரத்துக்கு வர வேண்டும். அதுல ஒரு மாற்றம் இருக்க கூடாதது. அப்ப அந்த சுவாசத்துல உள் சுவாசத்திலையும் அது பிரேக் ஆகி வர மாதிரி ஜர்காய் வர அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கதி பண்ண சொல்ல உடம்புனுடைய சேஷ்டைகள் கூட இருக்கக்கூடாது, அது கூட அசையாமல் இருக்க வேண்டும். அது அப்ப சுவாசம் உண்டொன்றோ அறிவதற்கு கூட முடியாமல் 2 மார்புகளின் குழியிலிருந்தோ அல்லது அடி தொண்டையின் குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு மாத்திரம் காணலாம். அதுதான் சரியான கதி. அந்த கதியே நமக்கு தூங்காத சமயத்திலும் கிடைக்க வேண்டியது. அப்போ நம்ம உடலுடைய அசைவே ஒரு சுவாசம் இருக்குதா இல்லையா அப்படின்றது நல்ல உன்னிப்பாக கவனிச்சா மட்டும்தான் 2 மார்பு குழியில இருந்து அந்த தொண்டைக்குள்ள துடிப்பு மாத்திரம் காணலாம். அப்ப ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப இலகு ரொம்ப மெதுவாக அந்த கதி இயல்பாக சமமாக இருக்கணும். மேல்கதி கீழ்கதி உள்ளுக்குள்ளேயே மேல கீழே நடத்த சொல்ல ரொம்ப சமமாக இருக்கணும். அப்ப அதுதான் சரியான கதி. அந்த கதியே நமக்கு தூங்காத சமயத்திலும் கிடைக்க வேண்டியது. இப்ப பொதுவா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். உடனே கை மத்த போது கால் மத்த போது இல்லைன்னா ஏதோ ஒரு நம்மளுடைய உலகத்தில் வாழக்கூடிய சம்பவங்கள் நல்ல நிகழ்ச்சியோ கெட்ட நிகழ்ச்சியோ டென்ஷனோ திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டே இருக்கிறது நம்ம ஜபம் பண்ண சொல்ல. ஆனா தூங்குவதற்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் உடல் அளவிலேயோ மனதளவிலேயோ இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஈஸியா தூங்க போயிடல. தூங்க மட்டும் அதை எத்தனை தாண்டி போயிடல. ஆனா தியானத்துக்கு மட்டும் ஏன் அது தடையாக இருக்கிறது? அப்ப முழுமையாக நம்மளுடைய நோக்கம் தியானத்தில் கிடையாது. புற உலகத்தில் தான் தியானத்தை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது அந்த முழு கவனம் சித்த வித்தையில அந்த புருவ மத்தியத்துல கவனம், கண்களுடைய நிலை,
இல்ல மாறாதது. ஒரு தியானம் பண்ற உட்கார்ந்தா கண்ணுடைய பொசிஷன் கடைசி வரைக்கும் அது மாறாதது. கையில் பிடிக்கப்பட்ட அந்த முத்திரை கடைசி வரைக்கும் மாறக்கூடாதது. முதுகுத்தண்டு நேராக அமரணும். அந்த நிலையும் கடைசி வரைக்கும் மாறக்கூடாது. அந்த ஜாக்கிரதை நிலையோட இருந்து புருவ மத்தியத்துல முழு கவனத்தோட ஒரு சிரத்தை, அதுதான் கவனம், ஈடுபாடு, அந்த கதியை மேலும் கீழும் சமமாக நடத்த வேண்டும். அந்த அளவுக்கு நீங்க போக்கஸ், அதுக்கேற்ற மாதிரி உடலை நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தினசரி தொழில், உணவு முறை, பழக்க வழக்கங்கள், இந்த ஜபத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாருடைய அந்த வெளி சூழ்நிலையும் நம்ம அமைக்கணும். அது மாற்றி அமைக்க வேண்டும். அது அப்பதான் நம்மளால முழு கவனத்தை செலுத்தான போக முடியும். அந்த மாதிரி எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணதான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், நம்மளோட உடல் வலியோ அடிபட்டு இருந்தாலோ நம்ம தூக்கத்துக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னா ஈஸியா போயிடும். எவ்வளவு வலி இருந்தாலும் தெரியாத பயணம் பண்ணிரும். எவ்வளவு மன ரீதியான டென்ஷன் இருந்தா கூட தூக்கம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா ஈஸியா போயிடும். ஆனா தியானத்துக்கு மட்டும் ஏன் அதெல்லாம் நினைப்பு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கிறது? அப்ப முழுமையாக தியானத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. உலக விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கின்றோம். அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய அதெல்லாம் ஒரு மாற்றி அமைக்கணும். அப்பதான் செட் ஆகும். பொதுவாக சின்முத்திரை கூட கையில பிடிக்கிறோம். அது மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி பார்த்த மாதிரி பிடிச்சீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. உங்களை அறியாமலே அப்படியே நிறைய பேர் பாக்குறோம், சைட்ல பிடிக்கிறாங்களே, கீழ்ப்பக்கமாக அந்த உள்ளங்கை இருக்கிறது. அப்ப அந்த நிலையில இருந்து நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா, அப்ப எப்பவுமே அந்த சென்முத்திரை என்பது பிராணனை நம்மளுக்குள்ள நடைமுறையில இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதுதான். ஆனா அதுவே உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கி பார்த்த மாதிரி இருந்தாதான் அது மேல்கதிக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. நிறைய பேரு அந்த சின்முத்திரையை மாத்தி பிடிக்க சொல்லி அப்படியே கொஞ்சம் ஜபத்திலேயே கீழ் நோக்கி உள்ளங்கை கீழ் நோக்கி மாத்தி பிடிக்கிறாங்க. அப்ப பிராணன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்க ஜபத்தை விட்டு வெளியில வந்தீங்கன்னா அது கீழ் நோக்கித்தான் அழைத்து செல்லும். மேல்கதிலே நிக்க முடியாதது. அப்ப புடைக்கின்ற அந்த முத்திரை கூட அந்த உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த சின்முத்திரையோட நீங்க அது மாறிச்சுனாலே, கீழ் நோக்கி வந்ததுனாலே, ஆகாயம் நோக்கி பார்த்தா இந்த மாதிரி நிறந்தினாலும் ஜபம் விட்டு நீங்க வெளியில வந்தா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இயல்பா கதி நடக்கிறத கவனிக்க முடியும். இதே அந்த சின்முத்திரை கீழ் நோக்கி இருந்து, கீழ்ப்பக்கமா உள்ளங்கை இருந்து அந்த நிலையில நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜபம் எப்ப வெளியில வந்த உடனே உலகத்துக்கு போயிடுவீங்க. ஜபம் முடிச்சுட்டு ஜபம் 1 hour முடிச்சீங்கன்னா உடனே வெளி உலகத்துக்கு போய் அட்டாச் ஆயிடுவீங்க. அப்ப நம்மளுடைய நாம் அந்த பொழுதுபோக்குகள், நம்ம ஜபம் பண்ண சொல்ல முதுகுத்தண்டை நேராக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நடைமுறை வாழ்க்கையில கூட சரி, பேசும் போதோ நடக்கும் போதோ உட்காரும் போதோ மேக்சிமம் அந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரியே உங்களுடைய சாப்பிடும் போதோ அந்த இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்பதான் கதி நேராக இருக்கும். மத்த டைம்ல கூட சரி, அது நம்ம வளைஞ்சி உக்காந்து ஒரு நெலிஞ்சி உக்காந்து வித்தியாசமா உட்காந்தா கதி வளைஞ்சுதான் போகும். அது இயல்பாக அது வளையக்கூடிய கதியா தான் இருக்க தவிர அது மேல் நோக்கி போகிறதுக்கு அது சப்போர்ட் பண்றாது, அதிகமாக சப்போர்ட் பண்ணாதது. அப்புறம் நான் 5 வருஷம் ஆகுது விதை எடுத்து, 20 வருஷம் விதை எடுத்து ஆகுதுனால அது முழுமையாக அது சப்போர்ட் பண்ணாதது. அப்ப நம்மளுடைய நம்ம பயிற்சி அதுக்கு முறையாக ஞானப்பிதா எப்படி நமக்கு அளித்திருக்கிறாரோ அதை முறையாக அது தெரிஞ்சவங்கள்ட்ட அது முறையாக கற்று, அது எவ்வளவு சீனியர் வித்தியார்த்தியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தேவைப்பட்டால் அவங்களுக்குள்ள அதை சரி பண்ணிக்கணும். தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அதை சரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ண சொல்ல மட்டும்தான் நம்ம சீக்கிரம் அந்த இலக்கை நம்ம எளிமையாக அடைய முடியாதது. அடுத்ததாக பாத்தீங்கன்னாலும் சரி அப்ப அதுதான் நமக்கு மோட்சத்துக்கான மார்க்கம் இருந்தது. இந்த கதி தான். அந்த கதி வரும்போது நம்மிலே அது பிரகாசிக்கின்றது. அது எப்படின்னா, இந்த இடத்தில் நெருப்பை வைத்துவிட்டு நெருப்பில்லாத மற்றொரு இடத்தில் ஊதினால் பிரகாசிக்குமா? அப்ப அந்த புருவ மத்தியம் தான் அக்னி நேத்திரம். அது சுழுமுனை. அந்த சுழுமுனையில தான் ஊதணும். அப்ப அந்த எப்பவுமே அக்னியில ஊதுனா அதுல பிரகாசம் என்பது இயல்பாவே ஏற்படாதது. நம்ம என்ன பண்றோம், வேற எங்கேயோ ஒரு கவனம் வச்சுட்டு கதியை மேலும் கீழே எடுக்க சொல்ல அந்த பிரகாசம் என்பது நமக்குள்ள அது எப்படி ஏற்படும்? அது
அந்த நெருப்பினால் ஊதும் போது மட்டும்தான் ராக துவேஷாதிகளை அந்த அக்னியில நம்ம போட்டு எரிக்க முடியாதது. அப்ப அது முறையாக அந்த புருவ மத்திய அந்த கவனத்தோடு நம் கதியை மேலும் கீழும் கரெக்டாக எடுத்து எழுதும் போது மட்டும்தான் சரியது. எண்ணங்களாக மாறாமல் நம்மளுடைய பிராணன் வெறும் பிராணனாவே நிலைநிற்கும். அது அந்த நெருப்பு இருக்கும் இடத்தில் ஊதும் போது மட்டும்தான். இல்ல வேற இடத்துல நீங்க ஊதிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஜபம் உட்காருவீங்க, மேல கீழே கதி எடுப்பீங்க, கூடவே எண்ணமும் சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். அது அப்ப நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ராக துவேஷங்கள், அந்த உலகத்தினுடைய அந்த பற்று நம்ம விட்டாதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை நம்மளால் உருவாக்காமல் இருக்க முடியும். பற்றோட இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உலகத்தை திரும்ப திரும்ப பிராணனை வெளியில விட்டு உருவாக்கி கொண்டே இருப்போம். அப்ப அதுக்குதான் இந்த பற்றிலிருந்து விலகணும். இந்த ஜீவனை இந்த உலகத்துடைய இந்த பந்தத்திலிருந்து அது விடுவிக்கணும். அதுக்கு விமோச்சனம் கிடைக்கணும். அப்படி என்னன்னா அந்த புருவ மத்தியத்தில் அந்த அக்னி இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப அது முறையான கையில பிடிக்கிற அந்த முத்திரை சில விஷயங்கள் மாறாது. கடைசி வரைக்கும் ஜப ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சில விஷயங்கள் மாறாதது. உட்கார பொசிஷன், முதுகுத்தண்டு நேரா இருக்கணும், கழுத்து தலை எல்லாமே நேராக இருக்கணும். கண்ணு முத்திரை ஆரம்பத்தில் வச்சதுல இருந்து கடைசி ஜபம் முடிக்கிற வரைக்கும் அது மாற்றம் வரக்கூடாதது. கையில பிடிக்கப்பட்ட அந்த முத்திரை மாற்றம் வரக்கூடாதது. புருவ மத்தியத்துல கவனம் மாற்றம் வரக்கூடாதது. அப்ப அந்த ஜபம்னு சொல்ற டைம்ல தான் பாத்தீங்கன்னா கதி கூட சேர்ந்து மேலும் கீழே இறக்கிட்டு இருக்கோம். நிஷ்டைன்ற சமயத்துல பாத்தீங்கன்னா அப்பயும் இது மாறவே மாறாதது. ஜபத்துக்கு மட்டும்தான் அந்த கதியினுடைய மேல் கீழ் நிலை வந்துட்டு இருக்க தவிர இதெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி பயிற்சி அசையாமல் இருந்து அது பயிற்சி பண்ணதான் பிரம்மம் என்ற நிலையை நம்மளால எழுத முடியும். அந்த புருவ மத்தியத்துல கரெக்டான முறையில நெருப்பு இருக்கும் இடத்துல ஊதினால் மட்டும்தான் நமக்குள்ள ராக துவேஷங்கள் ஒழிஞ்சாதான் நமக்குள்ள அது அந்த பிரகாசம் என்பது ஏற்படுகிறது. அப்ப இந்த விதத்தில் அப்பதான் ஞானம் உண்டாக முடியும். இவ்விதத்தில் இல்லாமல் வேற எந்த விதத்திலும் ஞானம் என்பது நமக்குள்ள அது உண்டாவதில்லை. இப்ப மேற்சொல்லிய விதத்தில் செய்வது தான் உண்மையான இதுதான் பிராணாயாமம், இதுதான் சொல்றது. ஆனா இத உலகத்துல தவறாக எண்ணி இந்த பல விதத்துல செய்கிறார்கள். அது சிலர் மூக்கனுடைய ஒரு துவாரத்தை அடைச்சி மற்றொரு துவாரத்தின் வழியாக அந்த வாயுவை மேல எடுத்து ஏற்றி அடக்கி பிடித்து நிறுத்தி தலையில் உள்ள அந்த மூளையை இலக்கி பைத்தியம், சயம், நாடிப்பிழை இந்த மாதிரி வியாதிகளை உண்டாக்கி கொண்டு செத்து போகவும் செய்கிறார்கள். அந்த நிமித்தம் இந்த உலகத்துல பிராணாயாமத்தை இந்த மாதிரி தப்பு தப்பா எல்லாமே பண்றதால பிராணாயாமம் என்னாலே அநேக பேர் அதை பேர் வெறுக்கிறாங்கோ, அதை நிந்திக்கிறார்கள். அப்ப அதாலே இந்த மார்க்கத்துக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க. அது அப்ப உண்மையில அது சரியான முறைப்படி செய்யும் போது தான் அந்த நிலை என்பது இயல்பாகவே மோட்சம் என்ற நிலை சித்திக்கிறது. அதுக்குதான் சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை, சதா பிராணாயாமிக்கு உலகம் என்கின்ற ஒரு நிலை கிடையாது, ஒரு அவஸ்தை கிடையாது. உலகம்னு ஒண்ணு உருவாக்குனாதானே அதனுடைய அவஸ்தை. அது உருவாக்காமல் இருக்கும் போது மட்டும்தான் இந்த நிலை அந்த பிராணனாகவே இருக்கிறது. பேரானந்த நிலைக்கு அந்த நிலைக்கு தான் அழைத்து செல்கிறது. அப்ப சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை என்பதற்காக ரிஷிவர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. அப்ப பிராணன் என்பது உள்ளிலாகும். அப்படி உள்ளில் இருக்கிற அந்த பிராணனை மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடைத்து மற்ற துவாரத்தின் வழியாக வெளியிலிருந்து பிராணனை வெளியில தான் இந்த பிராணன் என்று நினைத்து பிடிச்சுத்தால் இந்த என்ன ஆகும்? மோட்சம் கிடைக்குமானா கிடைக்காதது. அப்ப என்ன இதுக்குதான் உதாரணம் சொல்றாரு. ஒரு சாக்கு பை நிறைய நெல்லு வச்சிருக்கோம், அதுக்கு வெளியிலயே நிறைய நெல் இருக்குது. அப்ப அந்த நெல்லையும் இந்த சாக்கு பையில நிரப்ப வேண்டுமென முடியுமான்னா முடியாதது. ஆனா இதை பற்றி எதுவுமே தெரியாத திரும்பி திரும்பி அந்த நெல் மூட்டையில அந்த சாக்கு பை நிறைய நெல் இருக்கு, திரும்ப திரும்ப வெளியில இருந்து இருக்கிற நெல்லையும் போட்டு அடைச்சா என்ன ஆகும்? சாக்கு பை கிழிந்து போய்விடும். இப்ப அதே மாதிரிதான் வெளியில தான் பிராணன் இருக்கிறது, உள்ளுக்குள்ள இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம வெளியில இருந்து இன்னும் பிராணனை உள்ள 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 ரொப்பிட்டே இருந்தா என்ன ஆகும்? அது
ஆபத்தாதான் முடியும் இந்த உடலுக்கோ இந்த மனதுக்கோ. அது நம்மில் உள்ள ஜீவசக்தியா இருக்கிற இந்த வாயுவோடு வெளியில இருக்கிற இந்த வாயுவை இழுத்து சேர்க்க கருதி, அப்ப வெளியில இருக்கிற அந்த வாயுவை இழுத்து ஏற்றினால் அபாயம் நேரிட்டு ஆபத்துக்கள் உண்டாகி செத்து போவதுக்கு இடமாகுது. அதனால பிராணாயாமம் என்று சொல்வது நமக்கு உள்ளில் இருக்கிற அந்த பிராணனை வெளியில விடாம நமக்குள்ளேயே அது நடத்துறது தான். இப்படி செய்வதற்கு தான் யாதொரு வியாதியும் உண்டாவதில்லை. அதனால் தான் சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை அப்படின்னு சொல்லத்துக்கான அடிப்படை காரணம் அதுதான். அப்போ உண்மையில ஞானபிதா நமக்கு இந்த வித்தையினுடைய அந்த முக்கியத்துவம், ஜீவனை காப்பாற்றிக் கொள்வது தான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்ப அப்படி இருக்கணும்னா இந்த உலகத்தினுடைய இந்த பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்ப அதுல இருந்து இந்த ஜீவனை மீட்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு அந்த உலகத்தை உருவாக்காமல் இருக்க வேண்டும். அது உருவாக்கிட்டாலே, உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தையை நம்ம உருவாக்கிட்டாலே அதனுடைய ராக துவேஷத்துக்கு அடிமைப்படதான் செய்வோம். அந்த ஜீவன் பந்தத்துக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கும். அப்ப எந்த நிலையில நம்ம இருந்தாலும் சரி, அந்த உலகம் என்கின்ற அந்த அவஸ்தையை நாம் உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணனை 5 புலன்கள் வழியாக வெளியில விடாமல் அது நமக்குள்ளேயே அது மேலும் கீழும் நடத்தியது சதா பிராணாயமாக மாத்தணும். அதையே ஈரணன் என்ற நிஷ்டையாக அந்த நிலையம் மாற்றி அக்ஷரம் என்ற நிலைக்கு போக வேண்டும். அப்போதுதான் அந்த ஜீவனுக்கு மேல்கதி கிடைத்து பிரம்மானந்தம் அந்த நிலையை எய்த முடியும் என்பதுதான் இந்த அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு அது தெளிவுபடுத்துறாரு. தொடர்ந்து நாளைக்கு நம்ம 5வது அத்தியாயத்தில் பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் இந்த உபதேசமானது எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத தான் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அந்த உபதேசத்தை நாம எந்த வகையா செய்யணும், அது செய்யறதுக்கான ஃபார்முலா என்ன, அப்ப அந்த உபதேசமானது நமக்குள்ளார என்னென்ன வகையில அது பலனை கொடுக்கறதுக்கு மாற்றங்களை உண்டு பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இதுல கவனிக்க போறோம். இப்போ நேத்திக்கு நம்ம எங்க நிறுத்தணும் அப்படின்னா, அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதி கிடைச்சது அப்படின்னு சொன்னா நமக்கு நரக அவஸ்தை அனுபவிக்கிறதுக்கோ இல்ல செத்து போறதுக்கோ இடம் இல்லை. அந்த மேல்கதி கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு மூடி இருக்கக்கூடிய பிரம்மரந்தரத்தை அது தட்டி திறந்திருக்கும். அந்த மேல்கதி தான் சமீரணன்னு சொல்லக்கூடியது. சமீரணன் அப்படின்னு சொன்னாலே அது பிரம்மரந்தரத்தோடு தாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்லி முதல் அத்தியாயத்திலே சாமி விளக்கம் கொடுத்திருந்தார். அப்போ நமக்குள்ளார அந்த கதியானது சமீரணனாக மாற்றம் அடைஞ்சு அந்த மூடி இருக்கக்கூடிய பிரம்மரந்தரத்தை திறக்கல அப்படின்னு சொன்னா இந்த உடம்பு முழுவதும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஜீவனானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய அதனுடைய சொந்த ஸ்தானமா இருக்கக்கூடிய புருவ மத்தியத்துக்கு போய் சேர முடியாது. அப்ப ஜீவன் பிரம்மரந்தரத்துல போய் சேரல அப்படின்னு சொன்னா நமக்கு மோட்சமும் கிடைக்க போறது கிடையாது. ஜீவன் பிரம்மரந்தரத்துல சேரும்போது மாத்திரமே நமக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்குது. இப்ப நம்முடைய ஜீவன் என்னவா இருக்குது அப்படின்னா உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறது. அது பத்தாதுன்னு சொல்லி வெளியிலையும் வியாபிக்க ஆரம்பிக்குது. கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலன்கள் வழியாக அது வெளியிலையும் வியாபிக்குது. அப்படி அது நசிஞ்சு போகிறதான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிராணாயாமம் செய்யறது மூலமா அதை வெளியில போக விடாமல் தடுத்து நிறுத்த போறோம். அப்படி அதை தடுத்து நிறுத்தும் போது மாத்திரம்தான் இது பிரம்மரந்தரத்தை போய் தொடக்கூடிய ஒரு அவஸ்தைங்கிறதே கிடைக்கும். இப்ப நம்ம இயல்பா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதாரண கதியை நம்ம மேலும் கீழும் அபியாசம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது பிரம்மரந்தரத்தை போய் தொடுதான்னு கேட்டா தொடர்றது கிடையாது. அது பிரம்மரந்தரத்தோடு அது சம்பந்தப்படுறது கிடையாது. நம்மளுடைய கதியானது சரியான கதியாக மாற்றம் அடையும் போது மட்டுமே தான் அது பிரம்மரந்தரத்தை தொடக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படும்.
அப்படி அந்த பிரம்மரந்திரத்தை தொடக்கூடிய நிலைமை அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, தன்னிலிருந்து வெளியில போகக்கூடிய அந்த நிலைமையை தான் நம்ம ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயுவை வெளியில வியாபிக்க விடாமல் தன் உள்ளிலேயே நிலைநிறுத்தும் போது அங்க சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு அங்க உண்டாகிறது கிடையாது. எப்போ நம்மளுடைய ஜீவசக்தியானது உள்ளிலே நிலை பெறுதோ அப்போ மனமானது இருக்கிறது கிடையாது. அதனால தான் ஒரு பேராகிராஃப்ல சாமி சொல்லியிருப்பாரு, தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழுமாக நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. இப்ப வெளியில போகும்போது அவர் ஜீவசக்தி அப்படின்னு சொன்னவர் அது வெளியில போக விடாமல் தடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஜீவசக்தின்னு சொல்லாம அந்த ஜீவனால்ங்கிற வார்த்தையை தான் அங்க யூஸ் பண்றாரு. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே அவர் அவ்வளவு கவனமா இதுல கையாண்டு இருக்கிறாரு. அதன் மூலமா நம்ம அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனமா புரிஞ்சுக்க முடியும். இது பார்க்கறதுக்கு ரகசியம் மாதிரி தெரியல, ஏன்னா அது சாமி அதை வெளிப்படையா தான் எழுதியிருக்கிறாரு. ஆனா நாம அதைய போற போக்குல கவனிக்காம விட்டுட்டு போயிடும். அப்ப ஜீவசக்தியை தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் தன் உள்ளிலேயே மேல்கதியாக நடத்தி அந்த ஜீவனால் அப்படின்னு அங்க மாத்தும் போது அங்க சக்தி இல்லைன்னு அர்த்தம், மனமானது அங்க இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில தான் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கிறதுக்கான நிலைமைங்கிறது உண்டாகுதுங்கிறத அவர் அங்க தெளிவுபடுத்துறார். அப்போ ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும். அங்க மனதினாலேயோ கதினாலேயோ அதை பத்தியெல்லாம் அவர் அங்க பேசவே இல்லை. ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும். அந்த வகையா செஞ்சு இந்த ஜீவன் பிரம்மரந்திரத்துல போய் லயிச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் மோட்சம். அப்போ உலகத்துல எல்லாருமே மோட்சம் அடையணும்னு சொல்லி விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே இந்த செயல் செய்தால் தான் முடியும். இந்த ஒரே ஒரு செயலை தவிர்த்து வேற எந்த வகையான செயல்கள்னாலையும் நமக்கு மோட்சமானது உண்டாகிறது கிடையாது. அதுவும் சாமி இங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டார், இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் நமக்கு மோட்சம் சித்திப்பதில்லை. நல்லது பண்ணாலும் சரி, வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணாலும் சரி, இங்க என்ன வேணாலும் செயல்கள் செஞ்சுட்டு போலாம். ஆனா நம்மளுடைய ஜீவனானது அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு மோட்சம் கிடையாது. அப்படி நம்மளுடைய ஜீவனானது அந்த பிரம்மரந்திரத்தை திறக்கணும்னு சொன்னா அப்ப அதுக்காக தான் ஜீவனுக்கு மேல்கதி வேணும். அது கீழ்கதியா இப்ப பதிஞ்சு போயிருக்குது, கீழ் நிலையில இறங்கிடுச்சு. இப்ப அந்த ஜீவனை மேல கொண்டு போறதுக்கு நமக்கு ஒரு கதி வேணும். அப்ப ஜீவன் கீழ்கதியாவே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நசிஞ்சு தீர்ந்து போயிட்டே தான் இருக்குது, பிணம்தான் ஆகும், மோட்சம் அடைய மாட்டோம். அப்ப நம்மளுடைய ஜீவனுக்கு என்ன கதி வேணும் அப்படின்னா மேல்கதி வேணும். அந்த ஜீவனை மேல கொண்டு போறதுக்கு புருவ மத்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு கதி வேணும். அப்படி அந்த ஜீவனுக்கு மேல்கதி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஜீவனானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல போய் சேரும்போது அங்க ஜீவன் ஈஸ்வரன்கிற நிலைமையில மாறிடும். ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாயிற்று, அதுதான் ஜீவேஸ்வர ஐக்கியம் அப்படின்லாம் சொல்றது. இப்ப ஜீவன் ஈஸ்வரனோட சேர்ந்துருச்சுன்னு சொன்னா அப்ப ஜீவன் ஒரு வஸ்து இருக்குது, ஈஸ்வரன் ஒரு வஸ்து இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அதனுடைய பொருள் கிடையாது. ஜீவன்கிற ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த நிலைமை அது ஈஸ்வரன்கிற ஸ்தானமாக மாற்றம் அடைஞ்சிரும். ஜீவன்கிற தன்மை அது ஈஸ்வரனுடைய தன்மையாக மாற்றம் அடைஞ்சிரும். அப்படி மாற்றம் அடையக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் மோட்சம்ங்கிறது. அதுக்காக தான் இந்த பிராணன் அபானனை ஐக்கியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த பேராகிராஃப்லையும் பாருங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. பிராணன் அப்படிங்கிறது உள்ளில் இருப்பது, உள்ளில் இழுப்பது கிடையாது, உள்ளுக்குள்ளாரே ஏற்கனவே இருக்கிறது, அதுதான் பிராணன். பிராணன் அப்படின்னு சொன்னாலே அது உள்ளுக்குள்ளாரே இருக்கும், அது வெளியில போகாதுன்னு அர்த்தம். அபானன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நேர் எதிரானது, அது வெளியில் போவது. இப்ப இந்த ரெண்டு வகையான வாயு நிலைமை நமக்குள்ளார இருக்குது. ஒண்ணு உள்ளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய வாயுவினுடைய நிலைமைக்கு பேர் பிராணன். அது உள்ளுக்குள்ளார இல்லாம அது வெளியில போகக்கூடிய வாயுவினுடைய இன்னொரு நிலைமைக்கு பேர் அபானன். அப்படி வெளியில போகக்கூடிய அபானனத்தான் வெளியில போக விடாமல் உள்ளில் இருக்கக்கூடிய பிராணனுடைய சேர்த்து உள்ளுக்குள்ளாரையே ஒரே கதியாக நடத்தணும், அதுதான் பிராணாயாமம் அப்படிங்கிறது. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிராணன் அப்படிங்கிறதுனுடைய தன்மை வேற, அபானன் அப்படிங்கிறதுனுடைய தன்மை வேற.
பிராணனுடைய தன்மை உள்ளுக்குள்ளார இருக்கிறது, அபானனுடைய தன்மை வெளியில போறது. அப்ப தன்மை மாறி இருக்கிறதுனால தான் அதுக்கு வேற வேற பேரே வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இது ரெண்டு எதிரெதிரான தன்மையில இருக்குது. ஒன்னு உள்ளுக்குள்ளார இருக்கிறது, ஒன்னு வெளியில போறது. அப்ப எதிரெதிர் தன்மையில இருக்கக்கூடிய இந்த இரண்டு வாயுவினுடைய நிலைமையையும் எப்படி நாம ஒண்ணு சேர்த்த முடியும்? முதல் கேள்வி. ரெண்டும் ஒரே தன்மையில இருக்குதுன்னா ஒண்ணு சேர்ந்துரும். ஆனா வெவ்வேறு தன்மையில எதிரெதிர் கோணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி ஒண்ணு சேர முடியும்? ஆனா ஒண்ணு சேர்த்தணும் அப்படிங்கறது இங்க எழுதுனதா நம்ம படிக்கிறோம். இன்னொன்னு, வெளியில் போகக்கூடிய அபானனை வெளியில போக விடக்கூடாதுங்கிற ஸ்டேட்மெண்ட் இதுல படிக்கிறோம். அது ஏற்கனவே அது வெளியில போகிறதுக்கான ஒரு நிலைமையில இருக்கிறது அப்படின்னா அதை தடுக்க முடியுமா? மூச்சை 2 துவாரங்கள்லையும் அடைச்சு பிடிச்சு வெளியில போகாமல் தடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அந்த அபானனானது அது உயிருக்கு தேவையில்லாதது. அப்ப அதை வெளியில தேவையில்லாதது தான் வெளியில போகுது, அவசியமே இல்லாதது தான் வெளியில போகுது, அது கழிவாக இருக்கிறது தான் வெளியில போகுது. அதையே தடுத்து நிறுத்தணும்னு சொன்னா அது உடம்புக்கோ உயிருக்கோ அபாயத்தை உண்டு பண்ணாதா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஆனா சாமி அப்படிதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறாரு. பிராணன் உள்ளில் இருப்பது, அபானன் வெளியில் போவது. வெளியில் போகக்கூடிய அபானனை வெளியில் போக விடாமல் பிராணனோடு சேர்த்து உள்ளுக்குள்ளாரே ஒரே கதையா நடத்தணுங்கிறார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப முரணா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அதனுடைய அர்த்தம் புரியணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த பிராணனுடைய அனுபவம் வரும்போது தான் அது சரியா விளக்கம் வரும். இப்ப வெளியில போகக்கூடிய அபானனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அது அபானனாக மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கண்டிப்பா வெளியில ஏத்த வேண்டிய அவசியம்ங்கிறது வரவே செய்யுது. வெளியில அனுப்பியே தீரணுங்கிற கட்டாயம் ஏற்படுது. இப்ப நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிராணனானது ஏன் அபானனா மாறுச்சுங்கிறத தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த பிராணன் அபானனா மாறுச்சு? நாம உள்ள இழுத்தது ஆக்சிஜனை தான், பிராணனை தான். ஆனா நம்ம வெளியில அனுப்புறது கார்பன் டை ஆக்சைடு, CO2. நான் உள்ள இழுத்ததை அப்படியே வெளியில அனுப்புறேன் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா நான் உள்ள இழுத்தது ஒண்ணு, ஆனா வெளியில போறது வேற ஒண்ணு. அப்ப இந்த செயல்முறையில ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. எனக்குள்ளார இருந்த பிராணனானது ஏதோ ஒரு வகையில் அது அபானனா மாற்றம் அடைஞ்சிருக்குது. அப்ப அவர் அபானனாக போகக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிராணன் அபானனாக மாற்றமடைய கூடாதுன்னு அர்த்தம். பிராணன் பிராணனாகவே இருந்துச்சுன்னா இந்த உடம்பு கண்டிப்பா அதை வெளியில ஏத்தாது. எந்த ஒரு உடம்பும் ஆக்சிஜனை வெளியில ஏத்துறது கிடையாது. கார்பன் டை ஆக்சைடா அது மாறினா மட்டுமே தான் அது வெளியேற்றுது. அப்ப இங்க அபானனாக வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சாமி சொல்றாருன்னு சொன்னா அபானனாக மாற்றம் அடைஞ்சதை போய் தடுத்து நிறுத்தணும்னு அதனுடைய அர்த்தம் கிடையாது. அது அபானனாகவே மாற்றமடைய செய்யக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்ப பிராணனை பிராணனாகவே வச்சிருக்கணுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்பதான் பிராணன் பிராணனாகவே இருந்தால்தான் ஒரே தன்மையில் இருக்கும், அதை ஒன்னா மேல கொண்டு போக முடியும். அதுக்குதான் பிராணாயாமம். ஆயாமம் அப்படின்னு சொன்னா தடுத்து நிறுத்துறது. அபானனாக போகக்கூடிய பிராணனை பிராணனாகவே வைத்திருந்து அதை அபானனாக மாற்றமடைய விடாமல் அதை உள்ளாரே வச்சிருந்து அதை கொண்டு போகணும். இப்ப இது ஏன் அபானனா மாற்றம் அடையுது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். நம்மளுடைய உடம்பு இயங்கணும், மனசு இயங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே இங்க ஆக்டிவா அது ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். அது ஆற்றலை வெளிப்படுத்தணும். எரிந்து போய் அந்த செல்கள்ல இருந்து ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு அது எரிஞ்சு தன்னுடைய ஒரு இயக்க ஆற்றலை அது வெளிப்படுத்தணும். அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்களுக்குள்ளார இந்த பிராணனானது நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லா இடங்களுக்கும் போயிட்டே இருக்குது. இந்த பிராணன் ஒவ்வொரு செல்களுக்குள்ளார நுழையும் போதுமே அது எரியப்பட்டு அந்த எரிஞ்சதனுடைய அந்த எனர்ஜியை அது உடம்புக்கு கடத்திட்டே இருக்குது. ஏன்னா உடம்புனுடைய இயக்கம் தேவை அப்படிங்கிறதுனால. உடம்புக்கு இயக்கம் தேவையில்லைன்னா இந்த பிராணன் எரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப பிராணன் எரியுது, உடம்புக்கு தேவையான ஆற்றல் ஏற்படுது. இப்ப அந்த ஆற்றல்னால நாம இயங்கிட்டு இருக்கிறோம். அப்ப எரிஞ்சு முடிஞ்ச அந்த பிராணன் என்னவா ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் கார்பனா மாறுச்சு. அதைத்தான் கார்பன் டை ஆக்சைடுன்னு நம்ம சொல்றோம். அதைத்தான் அபானன் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க. இப்ப இது அபானனா ஏன் மாறுச்சுன்னா உடம்பு இயக்கிறதுக்காக வேண்டி உள்ளில் இருக்க வேண்டிய அந்த பிராணன் அது எரிந்து அபானனாக மாற்றம் அடைஞ்சிருச்சு.
அதனால தான் நாம பெட்ரோலை டேங்க்குள்ள ஃபில் பண்றோம். அந்த பெட்ரோலை வச்சு ஒரு எரிசக்தியை அந்த மோட்டார் உற்பத்தி பண்ணுது. அந்த எரிசக்தியை வச்சு வண்டியை இயக்கிட்டோம். எரிஞ்சு முடிஞ்ச அந்த பெட்ரோல் என்ன ஆகுதுன்னா, பின்னாடி பாருங்க சைலன்சர்ல கார்பன் புகையா வெளியில போகும், கழிவா. நாம ஃபில் பண்ணது பெட்ரோலை, ஆனா வெளியில போறது கார்பன். அந்த மாதிரி நாம உள்ள இழுத்துக்கிட்டது பிராணன், ஆனா வெளியில போறது அபானன், கார்பன். அப்ப இந்த இயங்கு சக்தின்னு ஒண்ணு இங்க நடக்கிறதுனால தான் இந்த பிராணனானது அபானனா மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய பிராணன் தீருவதற்கு காரணம் இந்த உடம்புனுடைய இயக்கம்தான். இந்த செல்களானது அந்த பிராணனை எரித்து தனக்கு தேவையான ஆற்றல் அதை எடுத்துக்கிறதுனால தான். இப்ப நம்மளுடைய வேலை உள்முக பயணம்னு சொன்னா, நமக்கு வெளியில வேலையே இல்லைன்னு சொன்னா இந்த உடம்பு எதுக்காக இயங்கணும்? அது எதைய பார்க்க போகுது, எதைய கேட்க போகுது, எதைய முகர்தறிய போகுது, எதைய சுவை தெரிய போகுது, எதைய தொட்டறிய போகுது? நம்மளுடைய இயக்கம் வெளிமுகமாக இருக்கிறதுனால தான் இப்ப பிராணன் அபானன் எல்லாம் மாறி மாறி வந்துட்டு போக வேண்டியதா இருக்குது. நம்மளுடைய வேலை வெளிமுகத்துல கிடையாது. மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்களுடைய பயணம் அது வெளிமுகமாக கிடையாது. அது முழுக்க முழுக்க உள்முக பயணத்தை சார்ந்தது. அந்த உள்முக பயணத்துல உலகம்ங்கிற அவஸ்தையானது இல்லாமல் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். நான் உள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமே நம்ம வெளிங்கிற அவசியத்தை விட்டது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமே. ஒரு வீட்டுக்குள்ளார ஒருத்தர் வராரு, உள்ளுக்குள்ளார வராரு அப்படின்னு சொன்னா அவர் வெளிங்கிற அவஸ்தையை விட்டதுனால தான் உள்ளே வந்தாரு. வெளியில ஒரு கால் உள்ளார ஒரு காலை வச்சுக்கிட்டு நான் உள்ள வந்துட்டேன்னு அவரால் சொல்ல முடியாது. வெளிங்கிற அவசியத்தை கவனிக்காமல் அவர் அதை முழுவதும் விட்டதுனால தான் அவர் உள்ளுக்குள்ளாரே வர முடிஞ்சது. அப்ப நம்மளுடைய பயணம் உள்முக பயணம் அப்படின்னு சொன்னா, வெளிங்கிற அவசியத்தை நாம விடாமல் உள்முகத்துக்குள்ள பயணிக்க முடியாது. வெளிங்கிற அவசியத்தை விடுவதனுடைய நோக்கமே இந்த உடம்புனுடைய இயக்கம் நின்று போயிடும். உடம்புனுடைய இயக்கம் எப்போ நிக்குதோ அப்ப நமக்கு பிராணனாகவே இருக்கும். அது அபானனாக மாற்றம் அடைகிறது கிடையாது. நாம தியானம் பண்ணும் போது மேலையும் கீழையும் கதி அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, நமக்குள்ளார இந்த கதியினுடைய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகள் எல்லாமே நம்ம கவனத்துக்கு வராது. வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகள் எதுவுமே நம்ம அறிய முடியாத சூழ்நிலையே ஏற்படும். அதைத்தான் நம்ம நிஷ்டை அப்படின்னு சொல்றோம். மனோலயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். இதுதான் உலகத்தை மறக்க படிக்கிறதுன்னு அர்த்தம். இதுதான் நான்கிற அகங்காரத்தை மறக்க படிக்கிறது. இந்த அகங்காரம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த உடம்பு தான். இந்த உடம்பையும் இந்த உலகத்தையும் மறக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம நிஷ்டையில் இருக்கக்கூடிய நிலைமை தான் அர்த்தம். நாம நிஷ்டையில் இருந்தோம்னு சொன்னா இங்க உடம்புடைய இயக்கம் தேவையில்லை, உலகமும் தேவையில்லை. இந்த ரெண்டையும் நம்ம மறந்து நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி நம்ம உள்நிலைக்கு பயணமாகணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணக்கூடிய இந்த அபானன்கிற அந்த காற்று வெளியில போகாமல் அது பிராணனாகவே அது இருந்து அது உள்நிலையிலே இருக்கணும். இப்ப நம்மளுடைய சுவாசமானது எப்படி போகுது அப்படின்னா, நாசி துவாரத்தின் வழியாக புருவ மத்தியத்தை நோக்கி போகிற மாதிரி தான் மேலதான் வருது. ஆனா அந்த மூக்குனுடைய கண்களுக்கு மத்தியில இந்த மூக்குனுடைய துவாரம் கீழ்முகமாக இறங்கி இருக்கிறது கவனிச்சு பார்த்துருப்போம். அதன் வழியாக வளைஞ்சு கீழ்முகமாகி போயிருது. அதனாலதான் மூச்சு வெளியில போகிறதுக்கு இந்த நாசி அதை பயன்படுத்திக்குது. ஏன்னா நேரா போகணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஏன்னா அது வெளியில போகணுங்கிறதுக்காக போகுது. இந்த அபானன் அப்படிங்கிறது இந்த நாசி தோரத்தின் வழியாக மேல்நிலையில போச்சு அப்படின்னு சொன்னாலே அது வளைஞ்சு மூக்கு வழியாகத்தான் போகும். ஏன்னா அது அதனுடைய அதுக்கு இட்ட கட்டளையா அவ்வளவுதான். அது வெளியில தான் போகணுங்கிறது அதனுடைய ஒரு கட்டுப்பாட்டுல இருக்குது அது. அதனால இந்த அபானன் கண்டிப்பா புருவ மத்தியத்தை நோக்கி நேரா மேல போகாது. அபானன் கண்டிப்பாக இந்த நாசியின் வழியாக கீழ்முகமாக அது வளைந்து வெளியில தான் போகும். ஆனா இப்ப நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணன் அது அபானனாக மாறுச்சுன்னா வெளியில போகுது. அது மாறல அப்படின்னு சொன்னா இந்த பிராணனுடைய நிலைமை என்னவா இருக்கும்னா, அது வளையாம நேரம் மேல போகும். இந்த பிராணனுடைய நியமமே அது மேல
போறதுக்கு தான். நம்ம ஊதும் போது அது பிராணனாகவே இருந்துச்சுன்னு சொன்னா அது இந்த நாசி துவாரத்தையும் தாண்டி நேரா புருவ மத்தியத்தை நோக்கி ஸ்ட்ரெயிட்டா போகும். அதைத்தான் நம்ம நேரா மேல கொண்டு போறது, நீட்டுகிறது அப்படின்னு சொல்றது. நீட்டுகிறது அப்படின்னா நீளமாக்குறதுன்னு அர்த்தம். இப்ப அது வளைஞ்சு போன கம்பியை இப்ப என்ன பண்றோம், அதை நீளம் பண்றோம், அதை வளையாம அதை ஸ்ட்ரெயிட் பண்றோம். இப்ப நம்மளுடைய பிராணனை இப்ப வளைஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த அபானனை அப்படி வளையாமல் அதை நேராக்கணும் அப்படின்னு சொன்னா அபானன் பிராணனாகவே இருந்தால்தான் முடியும். அதனாலதான் அவர் அங்க தெளிவா அபானனை நேர மேல கொண்டு போகணும்னு எழுதியிருக்க மாட்டாரு, பிராணனை நேராக மேலே கொண்டு போக வேண்டும் எழுதியிருப்பார். அப்போ இந்த அபானனானது வெளியில் போகாமல் உள்ளிலேயே தடுத்து நிறுத்துகிறதுக்கு அந்த நிலைமைக்கு பேர் தான் பிராணாயாமம். அதுக்கு அந்த மாதிரி நம்ம செய்யும் போது இந்த பிராணனானது அபானனாக வளைஞ்சு 5 துவாரங்கள் வழியாக வெளியில போகாமல் அது உள்ளுக்குள்ளாரையே பிராணனாகவே இருக்கிறதுனால அது நேரா மேல போயிரும். அது வளையாமல் நீளமா நீட்டுன மாதிரி அது ஸ்ட்ரெயிட்டா போகும். அப்படி அபானனை வெளியில போகாமல் அபானனாக மாற்றமடைய விடாமல் பிராணனுடைய நிலைமையிலேயே அதை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மேலதான் போகும், நீளமாகத்தான் போகும். அப்படிதான் நமக்கு தூங்கும் போது அந்த சுவாச நிலை இருக்குதுங்கிறார். அதனாலதான் அந்த கதியை சமீரணன்னு சொல்றோம். அது பிரம்மரந்தர் வரைக்கும் அது நேரம் மேல போகுது. தூங்கும் போது எல்லாருமே அந்த ஆனந்தத்துலதான் இருக்கிறோம். என்னது நம்ம முயற்சியில அந்த கதி நடக்காததுனால அந்த ஆனந்தத்தை நம்மளால உணர முடியறது இல்லை. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம முயற்சியில அந்த கதி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை நம்மளால உணர முடியும். அந்த கதி பிரம்மரந்திரத்தை போய் தொடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை உணர முடியும். அப்ப தூங்கும் போது நம்முடைய கதி எப்படி அபானனாக வெளியில போகாமல் உள்ளாரே இருக்குதோ அதே போலவே நமக்கு பகல் நேரத்திலையும் கூட இந்த அபானனாக அதை மாற்றமடைய விடாமல் பிராணனாகவே வச்சிருக்கிறதுக்கான ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வரணும். அப்பதான் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கதி எப்படி இருக்குமோ அப்படி தூங்காத நிலைமையில இருக்கும். தூங்கும் போது நம்மளுடைய கதி எந்த நிலைமையில இருக்கு, உள்ளுக்குள்ளாரதானே இருக்குது, உடம்புக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துகிட்டே தானே இருக்குது. அதே மாதிரிதான் கதி இருக்கணும். ஒரு சிலருக்குலாம் இந்த சுவாசம் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா சளி அடைப்பு இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு இந்த மேல் அன்னம் கீழ் அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 அன்னங்களும் அந்த பிளேஸ்மெண்ட் மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கதியானது நேரா போறதுக்கு ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து மேல் அன்னமோ கீழ் அன்னமோ முன்னாடி நீட்டிட்டு வந்துடும். அது சரிசமமா இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய மேல் பல்வரிசையும் கீழ் பல்வரிசையும் பாருங்க, ஒன்று முன்னாடி இருக்கும் ஒன்று பின்னாடி இருக்கும். அப்படி இருக்குதுன்னா அந்த அன்னமே கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி யாருக்காவது இருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு கண்டிப்பா கொரட்டை வரும். ஏன்னா அந்த சுவாசம் நேரா போறதுக்கு தடை ஏற்படுறதுனால அந்த அன்னம் அந்த பிளேஸ்மெண்ட் மாறி இருக்கிறதுனால அது கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு அந்த இடத்துல போக வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி போகும்போது கொரட்டை சவுண்டை கேட்டுட்டு ஓ இதுதான் சுவாச கதி அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அது அவங்களுக்கு சுவாசத்துக்கான ஒரு தடை ஏற்படுறதுனால அந்த ஒரு சப்தம் வருதே தவிர அவங்களுக்கு சரியான நிலைமையில இருக்கக்கூடியவங்களை கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய சுவாச கதி எப்படி வருதோ அதுதான் சரியானது. அவங்களுக்கு கொரட்டை வந்தாலும் அவங்களுக்கும் சமீரணன் உள்ள ஓடிட்டு தான் இருக்குது. ஆனா அது சுவாசத்துக்கு தடை ஏற்படுத்துறதுனால அந்த வாயுவுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அதிர்வை ஏற்படுத்துறதுனால அது கொரட்டை சவுண்டா வெளியில எக்ஸ்ப்ளோர் ஆகுது. அதனால அந்த கொரட்டை சவுண்டு தான் கதின்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த கொரட்டையே வராத அவங்களுடைய கதியும் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் உள்ளுக்குள்ளார ஒரு சமீரணன் ஓடுறத சரியா புரிஞ்சுக்க முடியும். அது கொரட்டை வராதவங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியுங்கிறதுனால அவர் கொரட்டை சவுண்ட் எதுவுமே வந்து கதி கிடையாது, சரியான கதி கிடையாதுங்கிறார். ஆனா அவங்களுக்கும் சரியான கதி உள்ளுக்குள்ளார ஓடுது, அது நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த கொரட்டை சவுண்டு வந்து அதை மறைச்சிருச்சு. அந்த கொரட்டை இல்லாதவங்களோட கதியை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால சரியா யூகிக்க முடியும். அப்ப இங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு, சரியான கதிக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். தூக்கத்துல நமக்கு ஒரு கதி ஓடுது இல்லையா, அது எந்த வகையா இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியான கதி அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையா இருக்கணுங்கிறார். இப்ப ஜீவசக்தியான வாயுனா என்னன்னு நம்ம பார்த்தோம்.
வாயுவுக்கு 2 நிலைமைகள் இருக்குது. தன்னிலிருந்து வெளியில போகக்கூடிய வாயுவுக்கு ஜீவசக்தியான வாயு என்றும், அது வெளியில் போகாமல் உள்ளிலேயே மேலும் கீழும் நடத்தக்கூடிய அந்த நிலைமைக்கு சமீரணன் என்றும் பெயர் அப்படின்னு முதல்ல தேதியில் சொல்லியிருப்பார். தன்னிலிருந்து வெளியில போகக்கூடிய அந்த சுவாச நிலைக்கு வாயு என்றும், உள்ளிலேயே மேலும் கீழும் நடக்கக்கூடிய பிரம்மரந்தத்தை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய கதிக்கு சமீரணன்னு 2 வகையான கதியை சொல்லியிருப்பார். இப்போ இந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையா இருக்கணும்னு சொன்னா, நமக்கு இப்போ வெளி சுவாசம்னு ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த சுவாசத்தினுடைய தன்மை எப்படி இருக்குதோ, அதனுடைய கேரக்டரைசேஷன் கிடையாது. அதனுடைய இயல்பா அது எப்படி எவ்வளோ ஸ்லோவா போயிட்டு வந்துட்டு இருக்குது, எவ்வளோ அழுத்தமே இல்லாமல் போயிட்டு இருக்குது, எவ்வளோ ஒரு சேஷ்டையோ சப்தமோ எதுவுமே இல்லாம எவ்வளோ லகுவா போகுது. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் இந்த சுவாசம் வெளியில போறதே நம்மளால கவனிக்க முடியறது இல்லை. அது தனித்துவமா நம்மளால உணர முடியறதே கிடையாது. ஆனா முழிச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நேரமும் இந்த சுவாசம் உள்ளாரையும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஆனா அது எந்த உரசலும் உண்டாக்குறது கிடையாது, எந்த சப்தத்தையும் உண்டாக்குறது கிடையாது. அப்ப அதனுடைய அழுத்தம் எவ்வளவு குறைவா இருக்கும்னு கவனிச்சு பாருங்க. அது எவ்வளோ லகுவா அது உள்ளாரையும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய கதியினுடைய தன்மை இருக்கணுங்கிறார். அது வெளியில போகிறதுங்கிறது கிடையாது, அது உள்ளுக்குள்ளார அந்த மாதிரி தன்மையில நடக்கணும். அந்த சுவாசம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ லகுவா நடத்தணுங்கிறார். அதனாலதான் ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய், அதாவது லகுவாய்ங்கிறார். அது வெளியில போற அந்த தன்மையில கிடையாது, அது உள்ளுக்குள்ளாரையே லகுவா, அது எவ்வளோ சாஃப்டா போகுதோ, எவ்வளோ மெலிசா போகுதோ, எவ்வளோ மென்மையா போகுதோ, அந்த மாதிரி நாம் எடுக்கக்கூடிய கதியினுடைய தன்மை இருக்கணும். அதுதான் தூக்கத்துல இருக்கக்கூடிய கதியினுடைய அந்த தன்மையை தான் இப்போ அவர் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதுல எந்த ஒரு சேஷ்டையோ சப்தத்தையோ, அதாவது உரசலையோ சப்தத்தையோ நம்மளால கவனிக்க முடியாது. அங்க சுவாசம் போகுதா வருதான்னு கூட எப்படி தெரியாம அது போயிட்டு வந்துட்டு இருக்குதோ, அதே மாதிரிதான் நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய சுவாசமும் மேலையும் கீழையும் நடத்துறதும் போகுதா இல்லையான்னு கூட தெரியக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் குறைவா செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது நீளமாயிட்டே வரும் கதி. எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கதி ஷார்ட் ஆயிரும். அப்படி நாம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு சுவாசம் இருக்குதா இல்லையானே தெரியல அப்படிங்கிறப்போ வேணா நெஞ்சுக்குழியிலிருந்தோ ஒரு தொண்டைக்குழியிலிருந்தோ துடிப்பு மட்டும் வரலாம். அது மட்டுமே கண்டுபிடிச்சு ஆமா அவருக்கு சுவாசம் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர வேற எந்த வகையிலேயே அவருக்கு இந்த சுவாசம் ஓடுறத கவனிக்க முடியாது. தூக்கத்தில் இருக்கிறவருக்கு அவ்வளோ மெலிசா அந்த கதி உள்ள ஓடிட்டு இருக்குது. அந்த கதி தான் நமக்கு தூங்காத சமயத்திலையும் கிடைக்க வேண்டியதுங்கிறார். அதுதான் மோட்சத்துக்கான மார்க்கம்ங்கிறார். அந்த கதி வரும்போது தான் நமக்குள்ளார ஞானம் உண்டாகுது, பிரகாசம் உண்டாகுதுங்கிறார். இப்ப அந்த கதி வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய சுவாச முறையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இந்த சாதாரண சுவாசத்தை, இந்த கதியை நாம எப்படி அபியாசம் பண்ணணும் அப்படின்னா, இந்த சித்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் தான். ஆமா, அந்த நூல் தான் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூல்ல 4வது பாகமாக சாமி இந்த உபதேசம் கொடுக்கக்கூடிய அந்த முறைகளை பற்றியெல்லாம் விவரங்கள் சொல்லியிருப்பார். அதில் எப்படி இந்த கதியை செய்யக்கூடாது, எப்படி இந்த கதியை செய்யணும் அப்படிங்கிற 2 பாயிண்ட் அவர் அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுதான் இந்த கதி, நம்மளுடைய கதி சாதாரண கதி சமீரணன் கதியாக மாற்றம் அடைவதற்கான ஃபார்முலா. முதல்ல எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத 13வது பாயிண்ட்னு நினைக்கிறேன், அதுல அவர் சொல்லியிருப்பார். இந்த கதியை எப்பவுமே ஷார்ட்டா எடுக்கக்கூடாது, சின்னதா எடுக்கக்கூடாது, கொஞ்ச நேரத்துல முடியற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா எடுக்கக்கூடாது, குறுகியதாகவோ சிறியதாகவோ எடுக்கக்கூடாது. அதே சமயம் சப்தம் கடினமான சப்தத்துடனோ இல்ல ஏதாவது ஒரு மூச்சு திணறல் ஆகிற அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இழுக்கிறது, அப்படி அழுத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது இந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அதனால உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நாம பொறுப்பு இல்லைன்ட்டாரு. ஏன்னா அப்படி நாம செய்ய சொல்லல. கதி அபியாசத்தை கடினமான சப்தத்துடனோ அதிக அளவுல ப்ரெஷரை கொடுத்து அந்த அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்தோ செய்ய சொல்லலை. அதை குறுகியதாகவோ ரொம்ப ஷார்ட் ஆகவோ கூட செய்ய சொல்லலை. அப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா,
அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல சாமி சொல்லியிருப்பார், எப்பவுமே லகுவா இருக்கணும். அது எவ்வளோ வினயமா எவ்வளோ நயமா செய்ய முடியுமோ அவ்வளோ சாஃப்டா செய்யணும், மெலிசா செய்யணும். இந்த எக்ஸிபிஷன்லலாம் வந்து நம்ம சோப்பு தண்ணி இல்லை பபுள்ஸ் விடுற அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து விளையாடுறதுக்காக குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது உண்டு. அந்த டியூபுக்குள்ளார அந்த சோப்பு தண்ணிக்குள்ளே டியூபை முக்கி ஊதணும் அப்படின்னு சொன்னால் பலமாக ஊதும் போது சின்ன சின்ன பபுள்ஸாக நிறையா வரும். ஆனால் இப்போ நமக்கு பெரிய பபுள்ஸ் வேணும்னு சொன்னால் நம்ம எவ்வளோ மெதுவாக ஊதுவோம், எவ்வளோ சன்னமாக ஊதுவோம், எவ்வளோ லகுவாக ஊதுவோம். அப்படியே மெதுவாக ஊத ஊத அப்படி பெருசாயிட்டே வரும். அது உடையாத அளவுக்கு மெதுவாக பார்த்து பார்த்து ஊதுவோம். கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம்னா உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி இதைய நாம ரொம்ப லகுவாக தான் இதை நடத்தணும். அப்பதான் எப்படி இந்த சாதாரண கதி, அதாவது தூக்கத்தில் இருக்கக்கூடிய சமீரணன் கதி எப்படி அது லகுவா இருக்குதோ அந்த மாதிரி இந்த சாதாரண கதி மாறிடும். அது எப்படி மெலிசா ஓடுதோ, ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையா ஓடுதோ, அந்த அளவுக்கு நாமளும் என்ன பண்ணணும்னா ரொம்ப மெதுவா ஓதணும். அதை வேறொரு புஸ்தகத்துல கூட நான் படிச்சிருக்கிறேன். சாமி வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு அகலமா இருக்கக்கூடிய வாயுள்ள ஒரு பாத்திரம், அதுக்குள்ளார வந்து எண்ணெய் இருக்குது. அதைய வேறொரு பாத்திரத்துல ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு பாட்டில்ல ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த பாட்டிலோட வாயும் ரொம்ப சிறுசு. அப்ப இந்த அகலம் அதிகமான பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை அகலம் குறைவா இருக்கக்கூடிய, அதாவது அந்த வாய் குறைவா இருக்கக்கூடிய ஒரு பாட்டில ஊத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணெயை நம்ம கொஞ்சமா சாய்ச்சு எவ்வளோ சன்னமா அந்த பாட்டிலினுடைய அந்த வாய்க்கு அளவுல கொஞ்சமா நம்ம சன்னமா அதை உள்ள போடுவோமோ, புனல் இல்லாமல் ஊத்தணும் அப்படின்னு சொன்னா எப்படி அதை சன்னமா அதை நம்ம செய்வோமோ அந்த மாதிரி நம்முடைய கதி இருக்கணும்னு அதை கூட சாமி உதாரணமா சொன்னதா நான் வேற ஒரு புஸ்தகத்துல சித்த சமாஜ வெளியீடுல தான் ஏதோ ஒரு பத்திரிகையில படிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப மெலிசா சன்னமா அழுத்தம் குறைவா தான் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்பவுமே நாம அழுத்தம் குறைவாகத்தான் செய்யணும். எவ்வளோ ஸ்லோவா பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவா செய்யணும். எவ்வளோ அழுத்தம் குறைக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தம் குறைச்சி தான் செய்யணும். அப்பதான் கதி வந்து நீளமாகிறத நம்மளால கவனிக்க முடியும். அப்ப அழுத்தம் குறைவா பண்ணணுங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த மேல் கீழ் அப்படின்னு ரெண்டு நிலைமைகள் அந்த கதியில நம்ம கவனிச்சிருப்போம். மேல போற கதியும் கீழே இறங்குற கதியும் ஒரே அளவுல இருக்கணும். அதனுடைய நீளமானது ஒரே அளவுல இருக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த கதி எடுக்கும் போது அந்த ரொட்டேஷன் கரெக்டா இருக்கும். ஒன்னு மேல ஜாஸ்தி ஒன்னு கீழே கம்மி அப்படிலாம் எடுத்தோம்னு சொன்னா அந்த ரொட்டேஷன் கரெக்டா வராது. அது அடுத்தடுத்த கதியை எடுக்கும் போது நமக்கு சரிவர எடுக்க முடியாம ஒரு இடத்துல நிறுத்த வேண்டியதா போயிடும். இப்ப தொடர்ந்து அபியாசம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமே. அப்ப அதுக்கு தகுந்தபடி அந்த கதியினுடைய அபியாசத்தினுடைய அளவும் சரியா இருக்கணும். அப்ப எவ்வளவு குறைவான அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த நீளம் கிடைச்சிருச்சு. அதே நீளம் தான் கீழே வந்தாலும் சரி மேலே போனாலும் சரி இருக்கணுங்கிறார். இப்ப இதுக்காக நாம் உட்காந்து டைம் கவனிச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும் நீளமாச்சு, எவ்வளோ நேரம் வரைக்கும் கீழே போச்சு அப்படின்னு ஒரு 1-2 எண்ணிட்டோ இல்லை நேரத்தை பார்த்துட்டோ இந்த கதியை அபியாசம் பண்ண முடியாது. அப்ப எப்படி இதைய நாம வந்து சரியா செய்யறது, சரிசமமா செய்யறது அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. எப்படின்னா, நாம என்ன நீளத்துல செய்யறோம் அப்படிங்கிறத நாம கொடுக்குற அழுத்தம் தான் முடிவு பண்ணுது. ஒரு பந்தை ஒரு ஹால்ல வச்சு ஒரு அழுத்தத்துல தள்ளுறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு லென்த்ல போய் நின்றோம், ஒரு நீளத்துல போய் நின்றோம். 1000 முறை இல்ல 1,00,000 முறை அதே அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா அந்த நீளத்துல எந்த மாற்றமும் வராது, அது அங்கேயே தான் போய் நிற்கும். ஒரே அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது எத்தனை முறை உதைச்சாலும் அது அங்கதான் போய் நிற்கும். அழுத்தத்துல மாறுபாடு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீளத்திலையும் மாறுபாடு ஆயிரும். அப்போ நம்ம நீளத்தை முடிவு பண்றது எது அப்படின்னா அழுத்தம் தான். இப்ப நாம மேல போகும்போது கொடுத்த அதே அழுத்தத்தை கீழே இறங்கும் போதும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அழுத்தத்துல எந்த ஒரு வேறுபாடும் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த மேல் கீழ் கதி ரெண்டும் சமமா தான் ஓடும். இந்த அழுத்தத்துல மாறுபாடு வரும்போது தான் மேல சாட்டாவோ கீழே நீளமாவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப கொடுத்துருக்கக்கூடிய அழுத்தம் 2 இடங்களிலுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அழுத்தம் குறைவா செய்யணும்னு சொல்லிட்டாரு. அந்த குறைவா செஞ்ச அழுத்தத்தையே மேலையும் கீழையும் ஒரே அளவுல கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா 2வது பாயிண்ட்டும் முடிஞ்சு போயிடும், சமமா பண்றதும் சாத்தியமாயிரும்.
மூணாவதா இடையிடையே நிறுத்தாமலும்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். இது என்ன அப்படின்னா, மேலே போற கதிக்கும் கீழே இறங்குற கதிக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. மேலே போன உடனே கீழே இறக்கிடணும், அங்கே போய் நிறுத்துறதோ அங்கே கேப் விடுறதோ கூடாது. ஏன்னா நாம் எடுக்கிற கதியினுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா, மேலே போய் அப்படியே திரும்பி கீழே இறங்கி அது அப்படியே திரும்பி மேலே போகிற மாதிரி, இந்த பூஜ்ஜியம் வரைகிற மாதிரி அப்படி சுழண்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஏககதி அப்படின்னு பேர். இதுக்கு முன்னாடி கூட நம்ம படிக்கும் போது பல இடங்கள்ல சாமி ஏககதியை பற்றி சொல்லியிருப்பார். இப்போ கூட பிராணாயாமத்தை பற்றி பேசும்போது கூட வெளியில் போகக்கூடிய அபானனை வெளியில் போக விடாமல் பிராணனோட உள்ளில் இருக்கக்கூடிய பிராணனோட சேர்த்து ஒரே கதியாக நடத்த வேண்டும் அப்படின்னா அந்த ஒரே கதினா என்ன? அதுதான் ஏககதிங்கிறது. அந்த ஏககதி அப்படின்னா என்னன்னா, அதுக்கு மேல் கீழ்ங்கிற அவஸ்தையே இருக்காது. நம்மளுடைய கதியானது சரியாக சமீரணன் மாதிரி தூக்கத்தில் இருக்கக்கூடிய கதி மாதிரி மாற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அது மேலே போகுதா கீழே இறங்குதான்னு அபியாசம் செய்யறவருக்கே தெரியாது. அது சும்மா சுத்திக்கிட்டே இருக்கும், மேலையும் கீழே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆதி அந்தம் இல்லாத கதி, அதுதான் அகண்ட கதி அப்படின்னு சொல்றது. ஏன்னா அதுல கண்டம்ங்கிற துண்டு கிடையாது, அதுல எந்த ஒரு கட்டும் கிடையாது, அது சுழண்டுகிட்டே இருக்கும். ஆதி அந்தம் அப்படிங்கிறது நம்ம மேலையும் கீழையும் செய்யும் போது வரும். அது 1ஆம் நம்பர் மாதிரி மேலே போகுது கீழே இறங்குது, மேலே போகுது கீழே இறங்குது, அதுக்கு ஆதி அந்தமும் இருக்குது. ஆனா பூஜ்ஜியத்துல பாருங்க ஆதி அந்தமே கிடையாது, அது அப்படியே கனெக்டிவிட்டியா இருக்குது, இன்ஃபினிட்டியா அதை பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த நாம நம்முடைய சுவாசத்துக்கு ஆதி அந்தம் இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னா நாமளும் ஆதி அந்தம் இல்லாதவர்களாக மாற்றம் அடைவோம். நம்முடைய சுவாசத்துக்கு ஆதி அந்தம் இருக்கிறதுனால தான் நாமளும் தொடக்கமும் முடிவோட செத்து போகக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய சுவாச நிலைய அந்த தொடக்கமும் முடிவும் இல்லாத பூஜ்ஜியமாக சூனியமாக தனக்குள்ளாரே இருக்க நிலை பெறக்கூடிய ஏககதியாக அதை மாற்றமடைய செய்யக்கூடியது தான் இந்த சமிரனுங்கிற நிலை. அப்படி செய்யறதுக்கு சாமி சொல்லியிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுகள் நீளமா செய்யணும், சமமா செய்யணும், இடையிடையே நிறுத்தாம செய்யணும். இதெல்லாம் செய்யும் போது நம்மளுடைய கவனம் புருவ மத்தியத்தில் இருக்கணும். புருவ மத்தியத்தில் இருந்தால்தான் நம்மளுடைய கதியானது எங்க போகுதுங்கிற அந்த இலக்கை காமிக்க முடியும். ஒரு அம்பு எய்துறவன் அந்த அம்பு எங்க போய் குத்தணுங்கிறதுல அவன் நோக்கம் இல்லை, அவனுடைய குறி இல்லை அப்படின்னு சொன்னா அது அம்பு வேற எங்கேயோ வளைஞ்சு போயிடும். அது எங்க குத்தணுங்கிறதுல அவன் எவ்வளவு நோக்கமா கவனிக்கிறான், அந்த கவனத்தை அது மேல வச்சுதானே அவன் அம்பு எய்துறான். அந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய சுவாசமானது எங்க போய் நிலை பெறணுங்கிற நோக்கம் எப்பவுமே இருக்கணும். கதி அபியாசம் பண்ணும்போது அது புருவ மத்தியத்துக்கு தான் போகணும்னு அந்த இலக்கை நிர்ணயம் பண்ண வேண்டியது நாம தான். அந்த கவனத்தை அதுல வைக்கிறது மூலமா நம்மளுடைய பிராணனா இருக்கக்கூடிய அந்த சமீரனுங்கிற கதிக்கு நாம ஒரு இலக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் அவர் கங்கு எங்க இருக்குதோ அது மேல ஊதணும், கனல் மேல ஊதினால்தான் நெருப்பு பிடிக்கும், அந்த நெருப்பில் இருந்து தான் நமக்கு பிரகாசம் உண்டாகுதுங்கிறார். அப்போ இது புருவ மத்தியத்துல கவனத்தை வச்சு ஊதணும். இன்னொன்னு, மார்போ வயிறோ மற்ற பாகங்களோ அசையாமல் இந்த கதியை அபியாசம் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். எதுக்காக அப்படின்னா, நாம் எடுக்கக்கூடிய இந்த கதி அப்படிங்கிறது கண்டத்தில் இருக்கக்கூடிய கதியை மட்டும்தான் அபியாசத்தில் யூஸ் பண்ண போறோம். நமக்கு மார்பில் இருக்கக்கூடிய கதியோ வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த வாயுவோ நமக்கு தேவையில்லை. ஏன்னா உடம்பு முழுவதும் வாயு இருக்குது, ஒவ்வொரு வாயுவும் வேற வேற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது. சீரணம் பண்றதுக்கு ஒரு வாயு இருக்குது, அதை பம்ப் பண்ணி அந்த ரத்தத்தை கடத்துறதுக்கு ஒரு வாயு இருக்குது, நுரையீரல் பாகத்தில் அந்த வாயு இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்றத ஒரு நிலைமையில இருக்குது. இப்படி மலத்தை தள்ளுறதுக்கு அந்த வாயு ஒரு இடத்துல பயன்பட்டு இருக்குது. இப்படி அந்த வாயு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதுக்கு வேற வேற வேலைகள் இருக்குது. இந்த சப்தத்தை உண்டாக்கக்கூடிய இங்க சுற்றம்பலம்னு சொல்லக்கூடிய இந்த பாகத்துல இருக்கக்கூடிய அந்த காற்றை மட்டும்தான் நாம புருவ மத்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். அதுதான் நமக்கு அவசியம் இல்லாதது, அதுதான் நம்மளுக்கு வெளிமுகத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால அந்த காற்றை மட்டும்தான் நம்ம வெளியில கொண்டு போறோம். மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் வெளியில போறதுக்கு எது தயாரா இருக்குதோ அந்த காற்றை மட்டும்தான் நம்ம மேல கொண்டு போறோம். அப்ப கண்டத்தில் இருக்கக்கூடியதும் வாயில் இருக்கக்கூடியதும் மூக்கின் வழியாக போகக்கூடிய இந்த காற்றை மட்டுமே நாம இந்த பயிற்சிக்கு உபயோகப்படுத்தினால் போதும். மார்பில் இருக்கக்கூடிய வாயு நமக்கு தேவையில்லை, வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவும் நமக்கு தேவையில்லை.
அதனாலதான் இங்க மார்போ வயிறோ மற்ற பாகங்களும் அசையாமல்னு ஏன் எழுதியிருக்கிறாருன்னா, சாமி நீட்டமாக்குகன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக இந்த மார்புல இருக்கக்கூடிய வாயு, வயிற்றுல இருக்கக்கூடிய வாயுவெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு போகக்கூடாது. கூடுமான வரையில் நீட்டியும் தான் அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவர் நீட்ட சொல்லலை. அப்போ நம்மளுடைய கண்டத்திலிருந்து வாய் மூக்கின் வழியாக இருக்கக்கூடிய இந்த காற்று எவ்வளோ நீளமாக்க முடியுமோ அவ்வளோ நீளம், எவ்வளோ அழுத்தத்தை குறைத்து அதை நீளமாக்கிக்க முடியுமோ அவ்வளோ நீளத்தை நாம் ஏற்படுத்தினாலே போதும். இந்த மார்பில் இருக்கக்கூடிய வாயுவை எடுத்தாதான் மார்பு சுருங்கி விரியும். வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை உபயோகப்படுத்தினாதான் வயிறு உள்ளுக்குள்ளாரி வெளியிலையும் போயிட்டு வரும். அப்போ அது அசையக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை நம்ம எடுத்து யூஸ் பண்றோம்னு அர்த்தம். அதனாலதான் அது அசையுது. அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மார்பையும் வயிறையும் அசையாமல் பார்த்துக்கோங்கிறார். இந்த கதி அபியாசம் அப்படிதான் செய்யணுங்கிறார். அப்ப இந்த காற்றை மட்டுமே பூர்வ மத்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி செய்தாலே நமக்கு போதுமானதா இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்க முடியும். இப்போ சித்த வேதத்துக்கு வருவோம். சித்த வேதத்துல பாத்தீங்கன்னா அக்னி நேத்திரமா இருக்கக்கூடிய சுழிமுனையில தான் அந்த கங்கு இருக்குது. அந்த கங்கு மேல ஊதுனாதான் நமக்கு பிரகாசம் உண்டாகுது. அந்த பிரகாசத்துல அந்த அக்கினியில தான் நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய துர்விசாரங்கள், நம்மளுடைய எண்ணங்களை அங்கதான் எரிக்கணுங்கிறார். இந்த உலகம்ங்கிறது என்னவா இருக்குது? விசாரமே ரூபம் அப்படின்னு 6ஆம் அத்தியாயத்துல சாமி சொல்லுவார். நம்முடைய எண்ணங்கள் தான் இங்க உலகமாக பிரதிபலிச்சிருக்குது அப்படின்னு. அதே 6ஆம் அத்தியாயத்துல இல்ல 9வது அத்தியாயத்துல பிரம்மாவை பத்தி பேசும்போது அங்கேயே அவர் என்ன சொல்லுவார்னா, அவரு பூர்வ மத்தியத்துல உட்காந்துக்கிட்டு அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய துர்விசாரங்களை அதுல போட்டு அவர் எரிச்சிட்டு இருக்கிறாரு, அதனால புகை உண்டாகுதுன்னு சொல்லியிருந்தார். இப்ப இந்த அகங்காரமா இருக்கக்கூடிய பிரம்மா செயல்படலை அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு எண்ணங்களும் உண்டாகிறது கிடையாது. இந்த அகங்காரம்ங்கிற ஒரு நிலைமை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு தான் நமக்கு உள்நிலை சுவாசம்ங்கிறதே தேவைப்படுது. அதனால தான் நம்மளுடைய சுவாசம் அபானனா போகாம பார்த்துக்கணும், அது வெளியில போகாம பார்த்துக்கணும், அது உள்ளுக்குள்ளாரே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு காரணம். எப்போ நம்மில் ஏற்பட்ட அந்த எண்ணங்கள் எல்லாமே எழாமல் போகுதோ, அது அந்த புருவ மத்தியத்தில் எரிக்கப்படுதோ, அப்போதான் நமக்கு ஞானம் உண்டாகும்னு சொல்றார். அப்பதான் நம்மளை நாமளே கவனிக்க முடியும். நமக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொன்னா அப்பதான் நாம நம்மளை கவனிக்கிறதுக்கே ஒரு முயற்சி செய்வோம். நாம ஒரு லீவு போட்டோம், ஒரு ஓய்வு நாள்ல இன்னைக்கு லீவு போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஆனா நமக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னா அந்த ஓய்வு நாளுக்காக எடுத்த லீவு தான், வேலை செய்யாம சும்மா இருக்கிறதுக்காக எடுத்த லீவு தான். ஆனா ஃபேக்டரி வேலையை செய்யாம வீட்டுக்கு சொந்த வேலைகளை எதையா செஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா அந்த கமிட்மெண்ட், அந்த லிஸ்ட்டுகள்லாம் இன்னும் இருக்கிறதுனால எப்போ அந்த லிஸ்ட் இல்லாமல் போகுதோ அப்பதான் ஓய்வுக்கு போக முடியும். அப்பதான் நம்ம ஓய்வுக்காக போட்ட லீவு பிரயோஜனமா இருக்கும். இல்லைன்னா அந்த வேலைக்கு பதிலாக இந்த வேலை செய்யறோம், அவ்வளவுதான். அது ஓய்வுன்னு சொல்ல முடியாது. ஆபீஸ் வேலையை விட்டுட்டு வீட்டு வேலையை செய்ய போறோம், ஆனா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம்னு அர்த்தம். அது ஓய்வுன்னு சொல்ல முடியாது. அப்போ உண்மையாவே நம்மளுடைய எண்ணங்களானது இல்லாமல் போகக்கூடிய அந்த நிலைமை தான் நம்மளுடைய மனதிற்கு ஓய்வு. அதுதான் அப்பதான் அந்த மனமானது சுகம் எடுக்கும், அப்பதான் அது ஆனந்தமா இருக்கும், அப்பதான் அது தன்னை கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். இல்லைன்னா ஆபீஸ் வேலையை விட்டுட்டு வீட்டு வேலையை கவனிச்சுட்டு இருக்கும், அவ்வளவுதான். அது வெளியில கவனிக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த எண்ணங்கள் இல்லாத நிலைமையில அந்த மனசை கொண்டு போய் உள்ளுக்குள்ள நிலைநிறுத்துறதுக்காக தான் இந்த பிராணாயாமம்ங்கிறது நம்ம செய்யறோம். இதை பத்தின அந்த விவரங்களை நம்ம புரிஞ்சுக்காம இந்த உலகத்துல என்ன பண்றாங்கன்னா, அபானனா வெளியில போறது தான் அது. அது சும்மா விட்டாலே அது வெளியில போயிடும். அதை வலுக்கட்டாயமா வெளியில இழுக்கிறதும், சும்மா அது வெளியில போச்சுனாலே அது உள்ளதான் வரப்போகுது. ஏன்னா எவ்வளோ வாயு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சோ அவ்வளோ மறுபடியும் அந்த உடம்பு உள்ள இழுத்துக்கும். எவ்வளோ அபானன் வெளியில போச்சோ அவ்வளோ பிராணன் அது உள்ளுக்குள்ளார இழுத்துக்கிட்டு இந்த உள்ள இருக்கக்கூடிய வாயுவினுடைய சமநிலையை அது பார்த்துக்கிட்டே தான் இருக்குது, சரி பண்ணிட்டு தான் இருக்குது. வெளியில அபானன் போகலை அப்படின்னு சொன்னா உள்ள எதுவும் எடுத்துக்க போறது கிடையாது. அது போகிறதுனால அது எடுத்துக்குது, எவ்வளோ போச்சோ அவ்வளோ எடுத்துக்குது. ஆனா நாம் என்ன பண்றோம், அது இயல்பாகவே அது அப்படிதான் போய் நசிஞ்சு போயிட்டு இருக்குது. அதை நாம மேலும் நசி செய்யற மாதிரி வலுக்கட்டாயமாக ஒரு நாசியை அடைச்சுக்கிட்டு இன்னொரு நாசி வெளியே உள்ள இழுக்கிறதும்,
இன்னொரு நாசியை அடைச்சிக்கிட்டு வேறொரு நாசி வழியா அதை வெளியில விடுறதுமா நாம் அந்த வேலையை வலுக்கட்டாயமா செய்யும் போது அது இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஏற்படுத்துது. சும்மா இருந்தாலே அது பிரச்சனை தான். நாம் இந்த பிராணனை சரி பண்ணலை, அது அபானனை பிராணனாக மாற்றமடையாம அதை வச்சிருந்தாதான் இங்க பிரச்சனை இல்லை. அபானனா போறது அபானனாகவே போக விட்டாலே அது பிரச்சனை தான் சொல்றோம். நாம வலுக்கட்டாயமா அந்த வேலையை நாமளாக செஞ்சோம்னு சொன்னா சும்மாவே அந்த உடம்பு அதைத்தான் செஞ்சுட்டு இருக்குது. நாமளும் பதிலுக்கு அதோட ஒத்துழைக்கிற மாதிரி அதே வேலையை செஞ்சோம்னு சொன்னா இன்னமும் பிரச்சனை பெருசுதான் ஆகும். அதனாலதான் சொல்றாரு, நரம்புகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஏற்படும், நாடிப்பிழை ஏற்படுங்கிறார். பிரஷர் ஜாஸ்தி ஆயிரும். அவங்களுக்கு சிந்தனை சக்தியிலிருந்து எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். மூளை என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம போயிடும். ப்ரெஷர் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா பைத்தியம் பிடிச்சிருங்கிறார். வாத நோய்கள் ஏற்பட்டுருங்கிறார். இப்படி கூட நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. ஸோ பிராணாயாமம் அப்படிங்கிறது என்னங்கிறனுடைய அர்த்தம் புரியாம இப்படி நாசிகள் அடைச்சு பிடிச்சிக்கிட்டு வாலண்டியரா ஒரு பிராணனை இழுக்கிறதும் அபானனை வெளியில விடுறதுமா அந்த வேலையை அவங்க செய்யும் போது அது நாடி பிழைகளை ஏற்படுத்துது. இதனாலேயே நிறைய ஜனங்கள் பிராணாயாமம்னு சொன்னாலே பயந்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலர் தவறா பண்ணினதுனால ஏற்பட்ட பின் விளைவுகளை பார்த்துக்கிட்டு நமக்கும் இப்படி வந்துருமோ, இந்த பயிற்சியை இப்படிதானோங்கிற அளவுக்கு பயந்துக்கிறாங்க. ஆனா உண்மையாவே வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, சதா பிராணாயாமம் ஒருத்தர் செய்யறாருன்னா அவருக்கு வியாதி வராதுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் பிராணாயாமம் செய்யலைனாலே அது வியாதி தான். அது உள்ள இருக்கக்கூடிய காற்று நசிஞ்சு போகுதுன்னா வியாதி தான். உடம்பு தேஞ்சு போயிடும். உள்ள இருக்கக்கூடிய சத்து குறைவு ஆயிட்டே இருக்குது அப்படின்னா அது வியாதி தான். ஜீவன் தீர்ந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அது வியாதி தான். விருப்பு வெறுப்புங்கிற அந்த குணங்கள் ஏற்படுது அப்படின்னா அது வியாதி தான். அப்ப இந்த வியாதியெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு அவர் அபானனா போறத தடுத்து நிறுத்தினாதான் முடியும். பிராணனாவே வச்சிருக்க தெரிஞ்சிருந்தாதான் முடியும். அந்த காற்றை உள்ளுக்குள்ளாரே பிடிச்சு நிறுத்தக்கூடிய அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாதான் முடியும். அதனாலதான் சதா பிராணாயாமிக்கு வியாதியே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி நாம அந்த பிராணனை நாமளாக வலுக்கட்டாயமாக ஏதாவது ஒரு உபத்திரவம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இந்த ஒரு 25 கிலோ மூட்டையில அவ்வளவுதான் பிடிக்கும்னு தெரிஞ்சும் கூட இல்லை இன்னும் கொஞ்சம் போட்டு பேக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு 10 கிலோ உள்ள போட்டு அமுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நாம் அழுத்துற அழுத்துக்கு அந்த ப்ரெஷர்ல சாக்கு மூட்டையை கிழிஞ்சு போயிடும். சைட்ல எல்லாம் ஸ்டிச்சிங் எல்லாம் விட்டு அந்த அரிசி உள்ள இருக்கக்கூடிய அரிசி வெளியில தெரிச்சிடும். அந்த மாதிரி தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, ஏற்கனவே எவ்வளோ சமநிலையில் இந்த பிராணனும் அபானனும் உள்ள இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அபானனா மாற்றம் அடைஞ்சது எவ்வளோ இருக்குது, பிராணனாவே இருக்கிறது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. இந்த கணக்கு எதுவுமே தெரிஞ்சுக்காம நாம வாலண்டியரா உள்ள இழுக்கிறதும் வெளியில செய்யறதும் அந்த வேலையை செஞ்சோன்னு சொன்னா அது நரம்பு அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடும். அதனால அவனவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயுவை வெளியில போக விடாமல், அதை அபானனாக வெளியில போக விடாமல், அதை பிராணனாகவே வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளாரையே அதை நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் பிராணாயாமம்ங்கிறது. அப்படி செய்யறவங்களுக்கு நிச்சயமாக யாதொரு வியாதியும் உண்டாகிறது கிடையாதுன்னு சாமி ஒரு பிராமிஸும் செஞ்சு கொடுக்குறார். ஸோ இதுதான் இந்த சாதாரண கதி, ஊர்த்துவ கதி, மேல்கதி, சமீரணன்கிற கதி, அகண்ட கதி, ஏக கதி அப்படின்னு பல பெயர்கள்ல சொல்லக்கூடிய அந்த ஒரே நிலைமை. அதை நாம் அடையறதுக்கான வழியாக சாமி உலக சாந்திக்குள்ள ஜீவிதங்கிற நூல்லையும் சித்த வேதத்திலையும் போட்டிருக்கிற அந்த விஷயங்களை நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட வகையில நான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தா பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? சரிங்க, அப்போ நாளைக்கு ஓய்வு நாளா இருக்கிறதுனால இந்த சதா பிராணாயாமத்துக்கான ஒரு முயற்சியா நமக்கு பக்கத்தில் இருக்கிற நிலையங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டிலேயே கூட நாம ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை எவ்வளோ நேரம் நமக்கு அந்த ஃப்ரீ டைம் இருக்குதோ அந்த நேரங்களில்
தொடர்ந்து அபியாசம் பண்ணி நாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா அந்த தொடர் அபியாசம் தான் நாளைக்கு நமக்கு அந்த கதி மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் இந்த தொடர் அபியாசத்தை நாம் இந்த ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்களையும் நம்ம சரியாக உபயோகப்படுத்தி அதை மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். அதே சமயம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கூடிய சத்திய வாசகத்தையும் மறக்காமல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிறதுக்கு தேவையான இந்த கதியை வரவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாம் தொடர்ந்து செய்யணுங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. கதிரேசன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஐயா கதிரேசன் ஐயா ஐயா ஒரு டவுட் கேட்கணுங்களா ஐயா? சொல்லுங்கய்யா. ஐயா இப்போ நம்ம அந்த கெதி வந்து எவ்வளவு மெல்லிசா எடுக்கணும்னு சொல்றீங்கய்யா. அப்போ பிரமரமா அந்த கெதியிலேயே பிரமரத்தை வந்து தட்டி திறக்க முடியுங்களா ஐயா? முடியாதுங்கய்யா. எப்படின்னா அந்த மெலிசா செய்யக்கூடிய கதி என்ன பண்ணும் அப்படின்னா, சரி, இந்த மனசை வந்து உள்ளுக்குள்ளார வர வைக்கிறதுக்கான ஒரு வழிவகையை செய்யுது. சரிங்க சரிங்க சரி. அந்த மனசு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது ஜீவனோட லயம் ஆயிரும். சரிங்க. அங்க ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படும். சரிங்க. அதத்தான் நம்ம நிஷ்டைன்னு சொல்றோம். சரிங்க. அந்த நிஷ்டையில இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்குது. நிஷ்டையில தான் அது நடக்குது. ஓ சரிங்க. நாம இயல்பா மேலை கீழே நடத்துறதெல்லாம் நடக்கிறது கிடையாது. ஓ ஓகே ஓகே. நிஷ்டையில தான் சமீரனுங்கிற கதி ஓடிச்சுனாலே அந்த மனமானது லயமாயிரும். ஜீவன் மட்டுமே இருக்கிற நிலைமைன்னு வந்துடும். அந்த ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில தான் அந்த கதியானது அந்த பிரம்மரந்தத்தை தட்டி தற்கிற ஒரு நிலைமைங்கிறது நடக்குது. சரிங்க சரிங்க சரிங்க. அப்போ மனசு அங்க வந்து உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த கதியை நாம வந்து ரொம்ப லயமா கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓ ஓகே ஓகே ஓகே. அது நம்ம எவ்வளவு ஸ்லோவா பண்றோமோ அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த மனசு அங்க வந்து உட்காரும். நம்ம ஸ்பீடா பண்ணணும்னு சொன்னா மனசு வேற எதையும் நினைச்சுக்கிட்டே அந்த ஸ்பீடா பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க ரொம்ப டெட் ஸ்லோவா பண்ணி பாருங்க, உங்க மனசு வந்து எப்படி அந்த அந்த இடத்துல வந்து உட்காருதுங்கிறத உங்களால உணர முடியும். அந்த கவனம் எப்படி அங்க குவியுதுங்கிறத உங்களால உணர முடியும். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்லோ சைக்கிள் ரேஸ் ஒரு கலந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மெதுவா போகணும் இல்லைங்களா? யார் லாஸ்டா போறாங்களோ அவங்க தானே வின்னர். ஆமா ஆமா ஆமா. அப்ப மெதுவா போறவன் என்ன பண்ணுவான், பெடலை சும்மா டச் பண்ணி விடுவான், அழுத்த மாட்டான். அது அப்படியே சென்டிமீட்டர் வயசுல அப்படியே நகரும், மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா நகரும் அந்த டயர் இல்லைங்களா? அப்போ அவருடைய பேலன்ஸ் யார் பண்ணுவாங்கன்னா அவர் தான் பண்ணியாகணும். லெஃப்ட் ரைட் அந்த சைக்கிள் சாயும், அவர் அந்த பேலன்ஸை கவனிச்சுக்கிட்டே தான் அதை டச் பண்ணி போவார். லெஃப்ட் சாயும் போது ரைட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாரு, இப்படி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் அவர் நகருவார் இல்லையா? அப்போ சுத்தி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அவரால் கவனிக்க முடியுமா? முடியாதுங்க, முடியாது. இவர்ல கிரீஸ் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு அவரால் கவனிக்க முடியுமா? முடியாதுங்க, எதுவுமே கவனிக்க. அப்ப அந்த கவனம் எங்க இருக்குன்னா அந்த பேலன்ஸ் பண்றதுலயே தானே இருக்குது. ஏன் அங்க கவனம் போச்சுன்னா நம்ம ஸ்லோவா போனதுனால பேலன்ஸ் நாம பண்ண வேண்டியதா இருக்குது. ஆனா ஸ்பீடு சைக்கிள் ரேஸ்ல உங்களுக்கு அது அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க போகக்கூடிய வேகமே அந்த லெஃப்ட் ரைட்ட பேலன்ஸ் பண்ணிரும். நீங்க கையை விட்டுட்டு கூட ஓட்டலாம் ஸ்பீடா போகும்போது. நீங்க பின்னாடி திரும்பி பார்க்கலாம், சைட்ல பார்க்கலாம், எதிரில பார்க்கலாம், இன்னொருத்தரோட பேசிட்டு போகலாம். ஏன்னா அந்த பேலன்ஸ் நாம பண்ண வேண்டியது கிடையாது, அந்த ஸ்பீடு பண்ணிட்டு இருக்குது. அப்ப ஸ்லோவாகும் போது என்ன ஆகுதுன்னா நாம தான் பேலன்ஸ் பண்ணணுங்கிற அந்த சூழல் வரும்போது அந்த மனசு என்ன பண்ணுது, அந்த பேலன்ஸ் பண்றதுல உட்கார்றதுனால மத்த எல்லாத்தையுமே நிறுத்திடுது இல்லையா? அந்த மாதிரி நீங்க இந்த கதியை ஸ்லோவா பண்ணுனீங்கன்னா அந்த மனசு அந்த கதியில உட்கார்ந்து அது மேல பயணப்படுறத உங்களால உணர முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப டெட் ஸ்லோவா, இதுக்கு மேல நம்மளால கம்மியா பண்ண முடியாதா, இதுக்கு மேல நம்மளால ஸ்லோவா பண்ண முடியாதா, இதுக்கு மேல நம்மளால அழுத்தம் குறைவா பண்ண முடியாதான்னு கேட்டுக்கிட்டே பண்ணணும். அந்த டெட் ஸ்லோ கிடைச்சிச்சுன்னு சொன்னா அந்த மனசு உள்ளுக்குள்ளார போய் லயமாகறத நிஜமா உணர முடியும். இன்னொன்னு, முதல்ல தூக்கம் வரும் சரிங்களா? அது ஏன்னா உடம்புக்கு வந்து அதுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும். இது தூக்கத்துல வர்ற மாதிரியே ஒரு கதின்னு சொல்லி அது நாம பண்றதுனால இந்த உடம்புக்கு தூக்கத்துல ஓடுற கதி தான் ஓடுதுன்னு சொல்லி தூக்கத்துக்கான சுரப்பிய சுரந்துரும். அப்புறமா அதை ஐடென்டிஃபை பண்ணி இது தூக்கம் கிடையாது, இவங்க வேற என்னமோ இவன் பண்றான், நாம தான் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க டெட் ஸ்லோவா பண்ணும் போதெல்லாம் தூங்கி வெளியே வேண்டியதா இருக்கும்.
ஏன்னா உடம்புக்கு அந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்திடுது. அது மாதிரியே இருக்கிற கதியா நம்ம செய்யறதுனால. சரிங்க சரிங்க. அப்ப நாம கதியை சரியாதான் அபியாசம் பண்றோங்கிறதுக்கான முதல் அடையாளமே அங்க தூக்கம் வர்றதுதான். தூக்கம் வந்துருச்சுன்னா உடம்ப ஏமாத்திட்டோம்னு அர்த்தம். தூக்கத்துல வர்ற கதி மாதிரியே நம்ம கதியை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்க சரிங்களா? அதனால ஸ்லோவா பண்ணினீங்கன்னா அந்த மனசு உள்ளுக்குள்ள போய் லயமாகறதுக்கு தான் அதை செய்யறோம். மனசு லயமானதுக்கு அப்புறம் ஜீவனோட ஐக்கியமாகும் போதுதான் நிஷ்டைங்கிறது நமக்கு கிடைக்குது. அந்த நிஷ்டையில தான் இந்த பிரம்மரந்திரமானது தட்டி திறக்கப்படுது. ஓ, அப்ப நிஷ்டையில தான் வந்து நம்ம பிரம்மரந்திரம் தட்டி திறக்கப்படுது. ஆமா, அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, தன்னிலிருந்து வெளியில போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை சரி அப்படி வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே மேல் கீழ்கதியாக நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும். இப்ப அங்க சக்தியை காணோம். சக்தியை காணும். ஜீவசக்தியா வெளியில போகும்போது ஜீவசக்தியா வெளியில வெளியில போக விடாமல் மேலு கீழே நடத்து. அப்புறம் அந்த ஜீவசக்தியை கொண்டு அங்க தட்டணும்னு சொல்லாம அந்த ஜீவனால் அங்க ஒரு பேரை மாத்திட்டார் அவரு. ஏன்னா அங்க சக்தி இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வெளியில போகும்போது ஜீவசக்தின்னு சொன்னவரு உள்ளுக்குள்ளரை நடத்தினதுக்கு அப்புறம் அந்த ஜீவனால் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில தான் அந்த பிரம்மரந்தரமானது தட்டி திறக்கப்படுதுங்கிறத நாம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அது நமக்கு அனுபவத்துக்கு வரும்போதும் நமக்கு அது சரியா புரிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல நிஷ்டையில தான் வந்து நம்மளுக்கு அந்த தட்டி திறக்கப்படுதுங்க. சமீரன்கிற கதி நடந்துச்சுனாலே நம்ம நிஷ்டைக்குள்ள போயிடுவோம். எப்படி தூக்கத்துல இருக்கக்கூடிய நிலைமைய கவனிச்சு பாருங்க. சுத்தி நடக்கிறதெல்லாம் கேட்கறது பாக்குறது எதுவுமே தெரியறது இல்லை இல்லையா? நம்ம இயல்பா உட்கார்ந்து பயிற்சி பண்ணும்போது எல்லாமே தெரியுது. நிஷ்டைக்குள்ள போகும்போது தான் நமக்கு எதுவுமே தெரியாத நிலைமைங்கிறதே உண்டாகுது. அப்ப அந்த அதுதான் தூக்கத்தில் ஓடக்கூடிய கதி. ஓடுனாதான் நாம அந்த வெளி அவஸ்தைகளை விட்டுட்டு உள்ளுக்குள்ள வர முடியும். அப்போ முதல் ஆதாரமே பாருங்க, மூலாதாரம்னு சொல்றது என்ன சொல்றாரு, அகங்காரம் வெளியில இருந்து அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு வந்து சேருகிறது. வெளியில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அது உள்ள வர்றதுங்கிறார். அப்ப நிஷ்டை தொடங்குறதே மூலாதாரத்துலதான். அங்க இருந்துதான் நாம அந்த கதியை அபியாசம் பண்ணி அந்த நிஷ்டையை நாம இன்னும் நீளப்படுத்தும் போது அது பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து ஜீவன் அதுக்குள்ள ஐக்கியமாகறதுக்கான நிலைமைங்கிறது ஏற்படும். சரிங்க, புரிஞ்சுதுங்க. ஓகேங்க, சந்தோஷங்க ஐயா. இப்ப இன்னொருது, நம்ம அந்த ஜீவனோட மார்க்கம்னு சொல்லும் போது அந்த சிறுநீரக உற்பத்தி தானம் தொட்டு புருவ மத்தியை விட்டு ஆகாசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா? ஆனா நம்ம சொல்லும் போது கண்டத்துல இருக்கிற அந்த கெதி அந்த இது மட்டும் எடுத்தா போதும்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த சுவாசம் வந்து மேலையும் கீழே நடக்கிறதே இந்த மனசு வந்து உள்ளுக்குள்ளார வரணுங்கிறதுக்காக தான். சரிங்க. அப்ப அந்த உள்வெளி சுவாசமா இருக்கக்கூடிய அந்த நிலைமையில அது நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மனசு உள்ளுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஜீவனம் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு தான் வரும். மனசு வெளியில இருக்கிறதுனாலதான் ஜீவன் அந்த மனசுக்கு தேவையான இந்த உடம்பை இயக்கிறதுக்கு அதுவும் வெளியில ஃபுல்லா வியாபிச்சிருக்குது. மனசை இயங்க வைக்கிறதுக்கு அது வெளிமுகமா அது வியாபிச்சிருக்குது. இப்போ அது மனசு உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா ஜீவனுக்கு இங்க என்ன வேலை இருக்குது? உடம்பையும் இயக்க வேண்டியது கிடையாது, மனசும் இயங்க மாட்டேன்னு சொல்லி உள்ள போயிடுச்சு. அப்ப ஜீவனுடைய ஆற்றலை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்ப ஜீவனும் உள்ளுக்குள்ள ஒடுங்கிதான் ஆகணும். அதனாலதான் அவர் பாருங்க, சொப்பனம், சுளுத்தி, ஜாக்கிரதைன்னு 3 நிலைமைகள் இருக்குது இல்லையா? முதல்ல சொப்பனம், அது ஜீவனுடைய சொப்பனம். அடுத்தது ஜீவனுடைய சுளுத்தி, அடுத்தது ஜீவனுடைய ஜாக்கிரத நிலைமைன்னு 3 விஷயங்களை சொல்லியிருப்பாரு. ஒண்ணு வந்து அந்த விசுத்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீவனானது தன்னுடைய தொழிலை நிறுத்தின சமயம்ங்கிறார். ஏன் விசுத்தி? ஜீவன் தன்னுடைய தொழிலை நிறுத்திடுச்சு அப்படிங்கிறார் 6 ஆதாரங்கள்ல. ஜீவனுடைய தொழில் என்ன அப்படின்னா அறிவா இருக்கக்கூடிய சக்தியாக வெளியில வியாபிக்கிறது. வி அப்படின்னா விசேஷம் இல்லைங்களா? சுத்தி அப்படின்னா நிர்மலம். அந்த அறிவு நிர்மலமாகிறது. அறிவுங்கிறது என்ன? ஜீவசக்தியான வாயு. அப்ப ஜீவன் ஜீவசக்தியான வாயுவாக புலன்கள் வழியாக வெளியில போய் அறிகிற வேலையை செய்யறதுக்கு இந்த மனசுக்கு உதவி பண்ணிட்டு இருக்குது. இப்ப அந்த வேலையை அது நிறுத்திடுச்சு. ஏன் நிறுத்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ பாருங்க, அநாகதம்,
அதாவது அக்னி நாசமாகுது, பிரகாசம் நாசமாகுது, மனம் நாசமாகுது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப மனம் நாசமானதுக்கு அப்புறம் இந்த ஜீவனுக்கு வேலை இல்லாமல் போகுது, ஜீவன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. அதனால அது தன்னுடைய தொழிலை நிறுத்திக்குது. ஏன் அது நாசமாச்சுன்னா, அது புருவ மத்தியத்துல தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துல அது ஐக்கியமானதுனால. ஒரு வஸ்து எங்க உண்டாச்சோ அங்கதான் அதை அழியவும் செய்யும்னு சொல்லி இருந்தாரு இல்லையா? அந்த மாதிரி அது மனம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகும்போது அது தன்னை இழக்க வேண்டியதா போச்சு, தன்னைத்தானே அது இழந்துக்க வேண்டியதா இருக்குது. அங்க மனமானது சாக வேண்டியதா இருக்குது. அப்ப மனமானது அங்க செத்து போனதுக்கு அப்புறம் இங்க ஜீவனுக்கு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதனால விசுத்திங்கிற இடத்துல அது வேலையை நிறுத்திடுச்சு. இப்ப வேலையை நிறுத்தின ஜீவன் என்ன பண்ணும்? அது சும்மா இருக்க முடியாது, அதுவும் ஓய்வுக்கு போயிடுச்சு. இப்ப நமக்குலாம் வேலை விட்டா நம்ம என்ன பண்றோம்? அவங்க சொந்த வீட்டுக்கு வர்றோம் இல்லையா? இப்படி உடம்பு முழுவதும் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஜீவன் இப்ப வேலை இல்ல, இப்ப அதனுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பி வருது. தொழிற்சாலையை விட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கே திரும்ப வருது. அதுதான் ஜீவன் சிவனாகி ஆனந்தித்து இருக்கக்கூடிய நிலைமை, அது ஓய்வில் இருக்கக்கூடிய நிலைமை. அதனால இந்த ஜீவன் தன்னுடைய தொழிலை நிறுத்தணும்னா மனசு இல்லாமல் ஆனால்தான் முடியும். மனசு இருந்துச்சுன்னா மனசுக்கு தேவையான வேலைகளை ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும். அப்ப நீங்க சொல்ல மனசு அங்க அநாகத்துல இதாயிருது. அப்போ விசுத்தி இடத்துல அங்க ஜீவனா இருக்குங்கிறீங்க இல்லைங்க? ஆமா, ஜீவனா மட்டுமே இருக்குது, அதுக்கு தொழில் இல்லாமல் போகுது. அப்ப அந்த ஜீவனை மட்டும்தான் நம்ம புருவமத்தி கொண்டு தொழில் இல்லாமல் இருக்கும் போது நாம கொண்டு போக வேண்டியது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா அது புருவமத்தியத்துக்கு போயிரும். அதுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொன்னா அது பேசாம ஓய்வுக்கு போயிரும். வேலை முடிஞ்சுன்னா நாம எப்படி நேரா வீட்டுக்கு வர்றோமோ அந்த மாதிரி இந்த மனசு செத்து போயிடுச்சு. இனி இந்த ஆற்றலை யாருக்கு உபயோகப்படுத்துறதுன்னு ஒண்ணும் இல்ல, தேவையே இல்லை. அப்ப தன்னுடைய ஆற்றலை அது உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஸ்டேஜ் வரும்போது தன்னுடைய வேலையை நிறுத்தின சமயத்துல அது ஓய்வு எடுக்கிறதுக்கு தன்னுடைய புருவ மத்தியத்துக்கு தான் வரும், வேற ஆப்ஷனே அந்த ஜீவனுக்கு கிடையாது. அந்த சமயத்துலதான் உடம்பு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஜீவனானது புருவ மத்தியத்துல போய் சேருது. அதுதான் ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ். அதுதான் சமாதி நிலைமை, ஜீவேஸ்வர் ஐக்கியம்ங்கிற ஸ்டேஜ். நம்ம நிஷ்டையில இருந்தாலும் அந்த ஜீவனானது உடம்பு முழுவதும் பரவுனது தான். ஆனா சமாதி நிலைமையில மட்டுமே தான் உடம்பு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஜீவன் புருவ மத்தியத்துல போய் பூர்ணமாக ஐக்கியமாகக்கூடிய நிலைமை. அது நிர்விகல்ப சமாதி நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவேஸ்வர ஐக்கியத்துலதான் அது நடக்குது. இல்ல விட்டு விட்டு கேக்குதுங்க உங்களுக்கு. ஐயா, இப்போ நம்ம அந்த விசுத்தி இதுல இருந்து நம்ம அந்த கெதியை மெதுவா எடுத்து அதை மேல புருவமத்தி கொண்டுட்டு போகணும்னு சொல்றோம் இல்லைங்க? அப்ப அந்த இடத்துல ஜீவன் நம்ம கொண்டுட்டு போறோமா இல்ல அதான் போயிரும் சொல்லுவோம்? அதுதான் போயிரும். அதான் சொன்னனே, மனசை கொண்டு போய் அங்க சேர்க்கறது தான் நம்ம வேலை. மனசு சேர்க்கறதுக்கு தான் நாம இந்த கதி அபியாசம் பண்றோம். மனசு புருவமத்தி சேர்ந்துருச்சுன்னு சொன்னா செத்து போயிரும். அது செத்ததுனால ஜீவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லாதனால ஜீவன் புருவமத்தி இதுல போய் ஐக்கியமாயிரும். சந்தோஷம். ஆனா ரொம்ப ஆழமான கேள்விதாங்க நீங்க கேட்டது, ரொம்ப டெப்த்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அது. இல்ல நாங்க இதுவரையிலும் அந்த பிரமரந்தத்தை தட்டி திறக்கிறோம், நம்ம கெதியில தான் தட்டி திறக்கிறோங்கிறது இதுவரையிலும் நினைச்சுக்கிட்டு நம்ம கெதிய மெதுவா பண்றது கரெக்டா இல்ல வேகமா பண்றது கரெக்டாங்கிறது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்ததுங்கய்யா. இன்னைக்கு கேட்டதுல நீங்க கண்டத்துல இருந்து எடுக்கணும்னு சொல்லும் போது ஒரு இடத்துல நம்ம படிச்சிருக்கீங்க, அதாவது ஜீவனோட மார்க்கம் அப்படின்னு சொல்லி சிறுநேர உற்பத்தி தானம் தொட்டு புருவ மத்திய வரலும் அதை சரி பண்ண வேண்டியதாகும்னு ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாருங்கய்யா. அது அந்த இடத்துல ஒரு குழப்பம் இருந்ததுங்கய்யா, அதுதான் கேட்டேங்க. அதாவது ஜீவன் பரவி இருக்கக்கூடிய அந்த உள் மார்க்கத்துல எங்கெல்லாம் பரவி இருக்குங்கிறத தான் அவர் அங்க சொன்னார். ஜீவன் இருக்கிறது ஒரு மூத்திரத்தையோ மலத்தையோ சுக்கிலத்தையோ அதை தள்ளணும் அப்படின்னு சொன்னா மூத்திர துவாரத்தினுடைய பாதியில் இருந்தாலும் கூட தள்ள முடியாது, மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்கும் இருந்தாதான் தள்ள முடியும். அதனால உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்கும் கூட ஜீவனானது பரவி இருக்குது. அதனுடைய அந்த உள் மார்க்கமானது அப்படிதான் இருக்குது. அந்த மார்க்கத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம பிராணாயாமம் செய்யணும். நம்ம கொடுத்த உபதேசமானது அதுக்குதான் அப்படிங்கிறத அவர் சொல்றதுக்காக ஜீவனுடைய இருப்பு இப்ப எங்க இருக்குது,
அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் புருவ மத்தியே சொல்லிட்டோம். ஆனா நம்மளுடைய ஜீவன் புருவ மத்தியத்தில் இருக்கிறதா இருந்தா நம்ம ஆனந்தத்துல தானே இருக்கணும். கண்டிப்பா. ஆனா இப்ப அது எங்க இருக்குது அப்படின்னா உடம்பு முழுவதும் பரவி இருக்குது. அது கீழ்முகம் ஆயிடுச்சு, கீழ் நிலை அடைஞ்சிருச்சு அப்படின்னு அதனால தான் சொல்றோம். அப்ப கீழ்நிலை அடைஞ்ச ஜீவனத்தை மேல்கதியாக்கணும், மேல கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நாம எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி. சரி சரி சரி, சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க, ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ரொம்ப அருமை. ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, அப்ப நாளைக்கு வந்து இதே போல 8 மணிக்கு நாம தொடர்ந்து கவனிக்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம்.